ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இது வெளிநாட்டு கதை நம்பர் 4. இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ஹீரோ ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான, அதே சமயம் ரொம்ப ஃபேமஸான ஒரு பைலட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வருது. அதனால அவரோட வேலையும் போயிடுது. அந்த ப்ராப்ளம் எல்லாருக்கும் தெரிய வர யாருமே ஹீரோவுக்கு வேலை குடுக்க மாட்றாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ உடனே, "எனக்கு தானடா வேலை தர மாட்றீங்க, இருங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு ரெமோல வர சிவகார்த்திகேயன் மாரி அவரோட ஃபுல் பர்சனாலிட்டிய சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு பொண்ணாவே மாறி ஜாப் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி அதுல அவருக்கு வேலையும் கிடைச்சிருது. கெட்டப் மாத்துன ஹீரோவும் ஒரு பொண்ணாவே டெய்லியும் வேலைக்கு போயிட்டு அவர் நெனச்ச மாதிரி லைஃப்ல ஓரளவுக்கு செட்டிலும் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு திரும்பவும் இன்னொரு பிரச்சனை வருது. அதையெல்லாம் சால்வ் பண்ணி அவர் அந்த வேலைய கன்டின்யூ பண்ணாரா இல்லையா? இல்ல அவர் பொண்ணு கிடையாது பையன் தான்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுதா இல்லையான்றது தான் மிச்ச கதை. இந்த மூவி ஃபுல்லாவே ரொம்பவே ஃபன்னாவும், ஜாலியாவும் தான் இருக்கும். அதுவும் இல்லாம ஹீரோ ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்க ட்ரை பண்ற இடம் எல்லாமே ரொம்பவே காமெடியா இருக்கும். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். சரி, இப்போ வாங்க நாம இந்த வீடியோக்குள்ளார போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே ஒருத்தர் தலதறிக்க ஓடி வரது தான் காட்டுறாங்க. அவருக்கு பின்னாடியே மீடியா பர்சன்ஸ் எல்லாரும் அவரை ஃபாலோ பண்ணி ஓடி வராங்க. இப்படி இவங்கலாம் ஓடிட்டே இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல ஒரு டிவி இன்டர்வியூவை தான் காட்டுறாங்க. அதுல ஏர்ஃபோர்ஸ் அகாடமிலே டாப் கிராஜுவேட் ஆயிட்டு உங்களோட கனவையும் இன்னைக்கு நீங்க நிஜமாக்கியிருக்கீங்க. அப்படி பார்த்தா உங்க லைஃப்ல நிறைய ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதுல இந்த ஒரு மொமெண்ட்டை மறக்கவே முடியாதுன்னா அது எந்த மாதிரி ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர் கேக்குறாரு. அந்த கேள்விக்கு பதில் சொல்ற இவர் தான் அந்த படத்தோட ஹீரோ. இவர் கேப்டன் ஹங் ஜுங் ஓ. அப்ப அவரு மறக்கவே முடியாத ஒரு மொமெண்ட் அப்படின்னா அது நான் கோ பைலட்ல இருந்து கேப்டன் ஆன அந்த மொமெண்ட் தான். அவர் வேலை செஞ்ச கம்பெனில கேப்டன் ஆகுற மொமெண்ட்டுக்கு ஒரு செரிமனியே வச்சிருப்பாங்க போல. அந்த நாள் தான் என்னால மறக்கவே முடியாத ஒரு நாள். ஏன்னா அன்னைக்கு நான் ஆப்ரேட் பண்ண அந்த பிளேன்ல என்னோட ஃபேமிலியும் என் கூட சேர்ந்து டிராவல் பண்ணி வந்தாங்க. அன்னைக்கு வானம் ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றாரு. அப்ப இன்னொருத்தர் உடனே, "ஆமா, ஆமா நானும் கேள்விப்பட்டேன். அன்னைக்கு ஃப்ளைட் லேண்ட் ஆனதே யாருக்கும் தெரியலையாமே. அது ரொம்பவே ஸ்மூத்தா இருந்துச்சுன்னு அதுல டிராவல் பண்ண பேசஞ்சர்ஸ் எல்லாரும் சொன்னாங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்ட ஹீரோ அப்படியே சிரிச்சுட்டே, "ஓஹோ! நீங்க அத சொல்றீங்களா? அப்படிதான் ஒரு தடவ நாங்க டேக் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு பேசஞ்சர் தூங்கிட்டாரு. அவர் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் ஏன் இன்னும் ஃப்ளைட் மூவ் ஆகாம நின்னுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கப்புறம் தான் நாம லேண்ட் ஆயிட்டோம் அப்படின்ற விஷயமே அவருக்கு தெரிஞ்சுச்சு" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்ல, அத கேட்டு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே, "ஓஹோ! நீங்க அந்த அளவுக்கு ஸ்மூத்தா ஓட்டுவீங்களா?" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்ல, அந்த ஆங்கர் உடனே, "அப்படின்னா இந்த மொத்த கதையும் நீங்க தான் தூக்கி நிறுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே, "அட அப்படிலாம் இல்லங்க" அப்படின்னு சொல்லி ரொம்பவே அடக்கமா சொல்றாரு. அப்படியே ஹீரோவோட இன்னொரு இன்டர்வியூ தான் காட்டுறாங்க. அதுல அவர் என்னையும் என்னோட தங்கச்சியையும் எங்க அம்மா தனியா தான் வளர்த்தாங்க. நான் ஒரு அப்பாவா ஆனதுக்கு அப்புறம் தான் எங்க அம்மாக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ லைட்டா கண் கலங்குறாரு. அத பார்த்து அந்த ஆங்கர் உடனே, "இந்த நேரத்துல உங்க அம்மாக்கு ஏதாச்சும் நீங்க சொல்ல நினைக்கிறீங்களா சார்?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோவும் எங்க அம்மாவுக்கா, "அம்மா என்ன இந்த அளவுக்கு நீங்க தான் வளர்த்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு பயங்கரமா சிரிக்கிறாரு. அப்போ கரெக்ட்டா அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஆக்சுவலா இந்த இன்டர்வியூவ ஹீரோ அவரோட ஃபோன்ல தான் பார்க்குறாரு. அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வர உடனே அவர் அந்த கால கட் பண்ணி விட்டுர்றாரு. அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா கமெண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதுல நெறைய பேரு, "நானும் இவரோட ஃப்ளைட்ல போயிருக்கேன். ரொம்பவே ஸ்மூத்தா ஓட்டுவாரு. இவர் என்ன சிங்கிளாவா இருக்காரு? அவரோட சோஷியல் மீடியா ஐடி சொல்லுங்க" அப்படின்ற மாரி நெறைய பேர் கேட்டிருக்காங்க. அதையெல்லாம் ஹீரோ படிச்சு பார்த்துட்டு ஜாலியா படுத்திருக்காரு. பார்த்தா அவர் அந்த இடத்துல ஏதோ வெக்கேஷனுக்கு வந்திருக்காரு போல. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ ஃப்ளைட் ஓட்டிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்ப அவரு பேசஞ்சர்ஸ்க்கு ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுக்குறாரு. "எங்களோட ஏர்லைன் சூஸ் பண்ணி இன்னைக்கு எங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டோட நம்பர், ஃப்ளைட் எங்க இருந்து எங்க டிராவல் ஆகுதுன்னு டீடைல் எல்லாத்தையும் சொல்றாரு. இன்னைக்கு நாங்க ரொம்பவே ஒரு மைல்டான வெதர தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆனா ஃப்ளைட்டோட கண்டிஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லும்போதே ஃப்ளைட்ல அப்படியே ஒரு ஷேக் ஆகுது. அத பார்த்த ஹீரோவும், அப்புறம் இந்த மாரி ஃப்ளைட் அடிக்கடி ஷேக்கும் ஆகும்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்டதும் அங்க இருக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனாலும் நாங்க உங்க ஜர்னிய ரொம்பவே ஸ்மூத்தாவும், கம்ஃபர்டபுளாவும் பண்ணி போக போற இடத்துக்கு ரொம்பவே சேஃப்டியா கூட்டிட்டு போய் விட்டுருவோம். தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க இன்னொரு பைலட்ட பார்த்து, "ஆமா நீ என்னமோ சொல்லணும்னு சொன்னியே என்னன்னு சொல்லு" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த பையன் "நேத்துக்கு என்ன நடந்துச்சுன்னா" அப்படின்னு சொல்லி என்னமோ சொல்ல வரான். அப்ப ஹீரோ ஆன்னு வாய தொறந்து கொட்டாய விட்டுட்டு அப்படியே தூங்கிக்கிட்டே, நேத்து என்ன நடந்துச்சு சொல்லு" அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே அந்த பையனும் அவர எழுப்பி, "கேப்டன் இந்த ஃப்ளைட்ல குடுக்குற மீல் உங்களுக்கு வேணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோவும் "அது என்னப்பா?" அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்படியே ஹீரோவோட சோஷியல் மீடியாவ தான் காட்டுறாங்க. அதுல ஹீரோவுக்கு நெறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவரோட போஸ்ட்டுக்கு நெறைய லைக், கமெண்ட்லாம் இருக்கு. அதுவும் இல்லாம அவர் டிராவல் பண்ற இடம் எல்லாமே அவரோட முகம் தான். நியூஸ்ல கூட ஹீரோவ பத்தி தான் பேசுறாங்க. அதுவும் இல்லாம அவர் டிராவல் பண்ணி போற ஊர்லயும் அவருக்கு பலமான வரவேற்புலாம் வேற குடுக்குறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ வேலை செய்ற ஏர்லைன் கம்பெனில ஏதோ ஃபங்ஷன் போல அதத்தான் காட்டுறாங்க. ஹீரோவும் அங்க போயிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஹலோ சொல்ல, அவங்க எல்லாரும் "நாங்க உன்ன டிவில பார்த்தோம்" அப்படின்ற மாரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அப்போ ஒரு பொண்ணு ஹீரோ கிட்ட ஓடி வந்துட்டு, "உங்களோட எல்லா ஷோவையும் நான் பார்த்துருக்கேன். எனக்கு உங்கள
ரொம்ப பிடிக்கும். நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போஸ் குடுக்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணு ஃபில்டர் போட்டிருப்பா போல. ஹீரோவோட ஃபேஸ்ல மேக்கப்பு, லிப்ஸ்டிக்ன்னு அவரோட ஃபேஸ் மாதிரியே இல்ல. அத பார்த்த ஹீரோ உடனே "மனுஷியாடி நீ" அப்படின்ற மாரி அந்த பொண்ண லுக் விட, அவ உடனே தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஓடிடுறா. அதுக்கப்புறம் இன்னொரு பையன் அங்க வந்துட்டு அவனோட பேரு, அவன் எந்த கிளாஸ்ல படிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறான். அத கேட்ட ஹீரோ பெருசா இன்ட்ரெஸ்ட்லாம் காட்டாம, வணக்கம் வணக்கம்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து போயிடுறாரு. அத பார்த்து அந்த பையனும் "என்ன மாதிரி கூலா இருக்காருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே போறான். அப்ப அவன் ஹீரோவ பார்த்து "இந்த வருஷம் நீங்க என்ன சார் சொல்லப் போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோ ஒண்ணும் புரியாம "எத பத்தி?" அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு அந்த பையனும் "அதான் சார் எங்க கம்பெனில இருந்து சில பைலட்ஸ உங்களோட கம்பெனிக்கு அனுப்பி வைக்க போறாங்களாம். அப்படி நான் வந்தேன்னா நான் உங்க கூட வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்ல, அதுக்கு ஹீரோவும் "எனக்கு இந்த கம்பெனிய பத்தியெல்லாம் அவ்வளவா எதுவும் தெரியாதுப்பா" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்போ அந்த பையன் உடனே "ஆனா எங்க கம்பெனில இத பத்தி சொல்லி ரொம்ப நாள் ஆகுது. அதுவும் இல்லாம அவங்க நீங்க, அப்புறம் சீஃப் ஆஃப் ஆப்பரேஷன், அப்புறம் விபினோ எல்லாரும் ரொம்பவே க்ளோஸ்ன்னு வேற சொன்னாங்களே" அப்படின்ற மாரி அந்த பையன் சொல்ல, அதுக்கு ஹீரோவும் "பைலட்ஸ்க்கு இந்த மாதிரி கனெக்ஷன் எல்லாம் தேவையே இல்ல. அத பத்தி நம்ம கவலைப்படவும் கூடாது. நமக்கு ஒழுங்கா வண்டி ஓட்ட தெரிஞ்சா அதுவே போதும். அதுவும் இல்லாம நம்ம 2 கம்பெனியும் ஆல்ரெடி கனெக்டடா தான் இருக்கு. அதனால இத பத்தி எல்லாம் யாரு கவலைப்படுவா? நீ இத எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்காத" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றாரு. இப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது, அவங்களுக்கு பின்னாடி இருக்க எல்லாரும் அவங்களோட ஃபோன பார்த்துட்டு "என்னடா இது? என்ன இப்படி ஆயிடுச்சு?" அப்படின்ற மாரி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இதுன்னு அவரும் பார்த்துட்டே இருக்கும்போது, அவரோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அவர் உடனே அவர் ஃபோன எடுத்து பார்க்குறாரு. அதுல வந்து இப்ப அந்த பையன் சொன்னான் பார்த்தீங்களா, அந்த விபி நோன்னு ஒருத்தவரு. அவர்கிட்ட இருந்தா ஹீரோக்கு மிஸ்டு கால் வந்திருக்கு. அப்படியே இந்த இடத்துல ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த ஆள் தான் வந்து அந்த விபி நோ போல. இவன் ஃபுல்லா குடிச்சிட்டு இப்பலாம் எவனும் மூஞ்ச பார்த்து ஆள வேலைக்கு வைக்கிறதே இல்ல போல. 2 மாசத்துக்கு முன்னாடி பைலட் யாரு, ஏர் ஹோஸ்டஸ் யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்ற மாரி அந்த ஆளு குடிச்சிட்டு ஒளர, உடனே ஹீரோ அங்க ஓடி வந்துட்டு, "சார் என்ன ஆச்சு? இப்பலாம் நம்ம பேசுறத கொஞ்சம் பார்த்து பேசணும்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு அந்த ஆள் உடனே, "நான் என்ன சொன்னேன்னா, அவங்க வேலைக்கு சேர்க்கும்போது முகத்த பார்த்து சேர்க்கலன்னு தான் சொன்னேன். அவங்க குடிக்கிறத ஹேண்டில் பண்ற மாதிரி ஒருத்தவங்கள வேலைக்கு சேர்த்தா போதாதா? இல்லன்னா இந்த பைலட்ஸ் எப்படி ஏர் ஹோஸ்டஸ விட அழகா இருக்காங்க" அப்படின்னு சொல்லி அந்த ஆளு கேட்க, அத கேட்டதும் அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் கொஞ்சம் காண்டாயிடுது. உடனே ஹீரோ எழுந்து, "ஏன் சார் அந்த மாரி சொல்றீங்க? நல்லா பாருங்க நம்ம கேபின் க்ரூல இருக்க எல்லாருமே வந்து டாப் கிளாஸ். மத்த ஏர்லைன் கூட கம்பேர் பண்ணும்போது இங்க இருக்க எல்லாருமே ரொம்ப அழகா இருக்காங்க. அதுவும் நம்ம ஏர் ஹோஸ்டஸ் அவங்க எல்லாரும் பொக்கேல இருக்க பூ மாதிரி" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருக்க எல்லாரையும் பெருமையா பேசுறாரு. ஹீரோ இப்படி பேசினத யாரோ ரெக்கார்ட் பண்ணி நெட்ல போட்டாங்க போல. இப்ப அதான் நியூஸ்ல பெரிய நியூஸா ஓடிட்டு இருக்கு. அத பார்த்த ஹீரோ உடனே, "அவங்க எல்லாரும் அழகா இருக்காங்கன்னு தானே நான் சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. நியூஸ்லயும் அப்போ அந்த இடத்துல இருந்த ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்தா இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு உடனே, "எனக்கு அத கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. நான் இத்தன வருஷமா கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு ஏர் ஹோஸ்டஸ் ஆனது இந்த மாதிரி ஒரு வார்த்தைய கேட்கறதுக்கு கிடையாது. அதுவும் இல்லாம இது எனக்கு ஒரு பெரிய இன்சல்ட்" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்றா. ஹீரோ இந்த நியூஸ அவரோட வீட்ல உட்கார்ந்து தான் கேட்டுட்டு இருக்காரு. அத கேட்ட அவரோட பையன் உடனே அவங்க அம்மா கிட்ட, "அம்மா இன்சல்ட்னா என்னம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவனோட அம்மாவும், "வாய மூடிட்டு சீக்கிரம் சாப்பிடு உனக்கு டைம் ஆயிடுச்சு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அங்க நியூஸ்லயும் அந்த விபி நோ மேலயும், ஹீரோ மேலயும் செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் சார்ஜஸ் வேற போட்டிருக்காங்களாம். இதனால அந்த ஆள வேலைய விட்டே தூக்கிட்டாங்க அப்படின்ற மாரி நியூஸ்ல சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோ உடனே, "இன்னும் ஒரே வருஷத்துல அவன் திரும்பவும் அதே வேலைக்கு வந்துருவான்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கோவமா டிவி ஆஃப் பண்ணிடுறாரு. அப்போ அவரோட வைஃப் அவங்க குழந்தைய பார்த்து, "சீக்கிரமா வா ஸ்கூல் பஸ் வந்துரும்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அத பார்த்த ஹீரோ உடனே, "நீ கவலைப்படாத. இந்த வேலை இல்லன்னா என்ன இன்னும் நெறைய ஏர்லைன் இருக்கு. அதுல எதுலயாச்சும் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிரும். ஆனா டிவில வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான்" அப்படின்ற மாரி சொல்றாரு. ஏன்னா இந்த பிரச்சனையால ஹீரோவையும் வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. அவர் உடனே அவர் வைஃப பார்த்து, "நீ பையன கொண்டு ஸ்கூல்ல விட்டதுக்கு அப்புறமா பிளாட்டிக்கு போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவரோட வைஃப் உடனே, "நான் அங்க போறத நிறுத்தி கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்ட இவரும், "ஓஹோ! அப்படியா? சரி வரும்போது கொஞ்சம் பீஃப் வாங்கிட்டு வந்துரு. ஏன்னா எனக்கு பீஃப் ஸ்டூ சாப்பிடணும் போல இருக்கு" அப்படின்ற மாரி சொல்ல, அவங்களும் "சரி அப்புறமேட்டு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. உடனே ஹீரோவும் அவரோட பையன கூப்பிட்டு "லவ் யூ" அப்படின்ற மாரி சொல்ல, அந்த பையனும் பாய் அப்படின்னு டாட்டா காமிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவருக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கால் பண்ணி வேலை கேட்கறாரு. ஆனா அவங்க எல்லாரும் நடந்த இன்சிடென்ட் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே நைட்டும் ஆயிடுது. அவர் வந்து "நான் முன்னாடி பார்த்தவன், தெருவுல போனவன், வந்தவன்" சொல்லி எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்கறாரு. ஆனா யாருமே வேலை இருக்குன்னு சொல்லவே இல்ல. அவரு நெறைய இடத்துல அப்ளிகேஷனும் போட்டு பார்க்குறாரு. ஆனா எங்கேயும் அவருக்கு வேலையும் கிடைக்கல. அந்த கம்பெனி மீட்டிங்ல ஹீரோ ஒரு பையன மீட் பண்ணியிருப்பாரு பார்த்தீங்களா? அவன் தான் இப்ப ஹீரோவுக்கு கால் பண்றான். உடனே ஹீரோவும் அந்த ஃபோன அட்டெண்ட் பண்ணி, "எனக்கு நீ கால் பண்ணியிருந்தியே" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் உடனே, "நான் உனக்கு போன வாரம் கால் பண்ணியிருந்தேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்ட ஹீரோவும், "அதுக்குள்ளயா 1 வாரம் ஆயிடுச்சு? சரி அத விடு. நான் என்னோட ரெஸ்யூம் உனக்கு அனுப்பிச்சேனே அது வந்துருச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அத கேட்ட அந்த பையன் உடனே, "நான் அத என்னோட ஹெச்ஆர்க்கு அனுப்பிச்சு வச்சேன். ஆனா எங்க கம்பெனில இப்போதைக்கு கோ பைலட் மட்டும் தான் ஹையர் பண்றாங்க" அப்படின்ற மாரி சொல்றான். அதுக்கு ஹீரோவும், "அது எப்புட்றா கோ பைலட் மட்டும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க?" அப்படின்ற மாரி கேட்க, அந்த பையனும், "அதுவும் கரெக்ட்
கரெக்ட் தான். ஆனா அந்த வேலை உனக்கு கிடைக்கிறது கூட கஷ்டம் தான். ஏன்னா அந்த ரெக்கார்டிங்ல இருந்தது உன்னோட வாய்ஸ் தான்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதனால உன்ன பிளாக் லிஸ்ட்ல போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு இன்னொரு குண்ட தூக்கி போட்டுர்றான். அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ கார்ல உட்காந்துக்கிட்டு, "நான் நல்லா ஃபேமஸா இருந்தப்போ எல்லாரும் என்கிட்ட நல்லபடியா தான் பேசுனாங்க. ஆனா இப்ப பாரு இதுக்கு தான் வந்து ஃபேமிலிய தவிர வேற யாரையும் நம்பக்கூடாதுன்னு சொல்றது" அப்படின்ற மாதிரி அவரோட ஒய்ஃப் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அப்போ அவரோட ஒய்ஃப் உடனே "எனக்கு டிவோர்ஸ் வேணும்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத கேட்டதும் ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிட்டு, "என்ன? எனக்கு வேலை போயிடுச்சுன்றதுனால நீ இப்படி சொல்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவரோட ஒய்ஃபும், "நான் உன்ன ரொம்ப நாளாவே டிவோர்ஸ் பண்ணணும்னு நெனச்சுட்டே தான் இருந்தேன். அதுவும் இப்போ உனக்கு வேலையும் போயிடுச்சு. அதனால இதுக்கு மேல என்னால முடியாது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ ஹீரோ உடனே, "வேற யாரையாவது லவ் பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க உடனே, "இல்ல. ஆனா இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் இன்னொருத்தவன தேட தான் போறேன். என்ன தைரியம் இருந்தா நீ என்கிட்ட இப்படி கேட்டிருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேக வேகமா கார விட்டு கீழ இறங்கி போயிடுறாங்க. அத பார்த்த ஹீரோ உடனே, "உள்ள வா, வெளியில தனியா போகாத. நான் இன்னும் பேசி முடிக்கல" அப்படின்னு அவங்க வெளியில போறாங்கன்னு நெனச்சுட்டு இவரு சொல்றாரு. ஆனா அவங்க அப்படியே சுத்தி இந்த பக்கமா வந்து, "கீழ இறங்குடான்னு" ஹீரோவ அங்க தனியா இறக்கி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு கார எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ ஹீரோவும், "நம்ம பையன்கிட்ட மட்டும் இத பத்தி சொல்லிடாத. ஏன்னா நான் ஒரு பைலட்டா வேலை செய்றேன்னு அவன் என்ன ரொம்பவே பெருமையா நெனச்சுட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கருந்து கெளம்பிடுறாரு. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஒரு பொண்ணு மேக்கப் போட்டுட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்போ திடீர்னு ஹீரோவோட தல மட்டும் உள்ள வருது. அத பார்த்து அந்த பொண்ணுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அவ உடனே, "நீ இங்க என்ன பண்ற? நீ இங்க வரப்போறத நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல?" அப்படின்ற மாரி கத்துறா. பார்த்தா இந்த பொண்ணு வந்து ஹீரோவோட தங்கச்சி தான். அவ ஒரு பியூட்டி கன்டென்ட் கிரியேட்டர். அதனால தான் பின்னாடி கிரீன் ஸ்கிரீன்லாம் வச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்கா. அந்த நேரம் பார்த்து ஹீரோவும் கிரீன் கலர் ஹூடி போட்டுட்டு வர, அதனால தான் வீடியோல அவரோட தல மட்டும் வந்திருக்கு. அப்போ அந்த பொண்ணு உடனே, "நீ ஏன் இப்படி பண்ண? உன்னால தான் என்னோட வீடியோ எல்லாமே வேஸ்ட்டா போயிடுச்சு. உனக்கு வேற கலரே கிடைக்கலையா?" அப்படின்னு சொல்லி அவ ஹீரோவ புடிச்சு திட்டிட்டு இருக்கா. உடனே ஹீரோவும், "ஒரு பியூட்டி கன்டென்ட் கிரியேட்டரா இதுதான் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணும், "இது வந்து ஒரு ஏஎஸ்எம்ஆர் வீடியோ" அப்படின்ற மாரி சொல்றா. ஆனா ஹீரோக்கு அதெல்லாம் எதுவுமே புரியல. அவர் உடனே, "அப்படின்னா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணும், "சரி அதெல்லாம் விடு. நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு ஹீரோவும், "என்னோட வீட்டுக்கு வரத்துக்கு எனக்கு காரணம் ஏதாச்சும் தேவையா என்ன? ஃபர்ஸ்ட் இத எல்லாத்தையும் கிளீன் பண்ணு. ஆமா, அம்மா எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்க வந்து கோயிலுக்கு பாத யாத்திரையா போயிருக்காங்க. ஏன் நீ அவங்க கிட்ட பேசலையா? அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க, ஹீரோவும், "அப்படியா? சரி எந்த ஊருக்கு போயிருக்காங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த பொண்ணு உடனே, "அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ அவங்க மேலயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டு. இதனால தான் பசங்க எல்லாரும் யூஸ்லெஸ்ன்னு எல்லாரும் சொல்லுவாங்க போல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் அவளோட வேலைய கன்டின்யூ பண்றா. அத கேட்ட ஹீரோ உடனே, "நீயுமா?" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண கத்திட்டு சைலன்ட்டா அவரோட பேக்க எடுத்துட்டு உள்ள போறாரு. அத பார்த்து அந்த பொண்ணு உடனே, "ஃபைனலா உன்னோட ஒய்ஃப் உன்கிட்ட டிவோர்ஸ் கேட்டாங்க போல" அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோவும், "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. என்னோட வேலை போன விஷயமா எங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சின்ன சண்டை அவ்வளோதான்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட அந்த பொண்ணு, "உன்ன வேலைய விட்டு தூக்கிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் கடுப்புல, "ஆமா, ஆமா" அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்டு அந்த பொண்ணு ஓவரா எக்ஸைட் ஆயிட்டு, "டிவில காமிச்சாங்களே அது நீதானா? இன்டர்நெட் ஃபுல்லா அதான் இருக்கு. எனக்கு அப்பவே தோணுச்சு இந்த வாய்ஸ எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குன்னு. அது நீதானா? இப்பதான் எனக்கே புரியுது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு வீடியோ வைக்கிறா. பார்த்தா அங்க ஹீரோ பேசின எல்லாத்தையும் அப்படியே ஒரு பீட் மாதிரி போட்டு சாங்கா எடிட் பண்ணி வச்சிருக்காங்க. அத கேட்டு அவ வைப் பண்ணிட்டே இருக்கா. அத பார்த்த ஹீரோ செம்மையா காண்டாயிட்டு, ஓடி போய் அந்த வீடியோவ ஸ்டாப் பண்றாரு. "இது என்ன உனக்கு காமெடியா இருக்கா? இந்த இடத்தையே நான் தான் உங்களுக்கு வாங்கி குடுத்தேன். நான் தான் உன்னோட பெஸ்ட் பிரதர். நான் உனக்கு ரெகுலரா பணம் அனுப்புறேன். அது மட்டும் இல்லாம நீ அப்ராட் ட்ரிப் போறதுக்கு கூட நான் தான் காசு குடுத்தேன்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றாரு. அதுக்கு அவரோட தங்கச்சி உடனே, "நான் போனது ஒரே ஒரு ட்ரிப் தான். சோ உன்ன டிவில போட்டதுனால உனக்கு இப்ப வேலையும் போயிடுச்சு, டிவோர்ஸும் ஆயிடுச்சு. நீ என்ன மாதிரி ஒரு அப்பா தெரியுமா? உன்னோட ஒய்ஃப என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன்னோட குழந்தைய பத்தி நீ ஒரு நாளாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கியா? இப்ப எல்லா இடத்துலயும் உன்ன பத்தி தான் பேசுறாங்க. அவன் எப்படி நிம்மதியா ஸ்கூலுக்கு போவான்? அப்புறம் நானு, அம்மா எங்கள பத்தி நீ யோசிச்சியா?" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே போக, ஹீரோ உடனே, "ஹேய்" அப்படின்னு சொல்லி கத்துறாரு. உடனே இந்த பொண்ணும், "என்ன?" அப்படின்னு சொல்லி கத்த, ஹீரோவும், "எனக்கு இன்னும் டைவர்ஸ் ஆகல" அப்படின்னு சோகமா சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு போய் கதவ தொறக்குறாரு. பார்த்தா எதிர்ல இந்த மாதிரி ஒரு பேனர் இருக்கு. அத பார்த்ததும் ஹீரோவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அது ஏதோ ஒரு ஐடலோட பேனர் போல. அப்ப அவரோட தங்கச்சி உடனே, "நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அதான் அம்மாவோட புது பையன். அம்மாவ எதிர்த்து பேசாத ஒரே பையன். எங்க அந்த பையனுக்கு ஹாய் சொல்லு பாக்குவோம்" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்ல, உடனே ஹீரோவும் அவரோட ரூம சுத்தி பாக்குறாரு. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாவே அந்த பையனோட ஃபோட்டோ பேனர்ன்னு நெறைய விஷயம் இருக்கு. உடனே ஹீரோவும் அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோ நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு வர்றது தான் காட்டுறாங்க. அப்போ அவரோட தங்கச்சி அவர கூப்பிட்டு, "ஏய் இங்க சீக்கிரமா வாயேன். இது அம்மா தானே" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காட்டுறா. ஹீரோவும் அந்த வீடியோவ பார்த்துட்டு,
பார்த்துட்டு, "இதுதான் நீ சொன்ன அந்த கோயில் பாத யாத்திரையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்தா அவரோட அம்மா ஹீரோவோட ரூம்ல இருந்த அந்த ஐடல நேர்ல மீட் பண்றதுக்காக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா போயிருக்காங்க. அத அவங்க ஒரு விளாகா எடுத்து YouTubeல போட்டிருக்காங்க. அந்த வீடியோவ பார்த்த ஹீரோ உடனே, "அந்த பையன பார்க்கறதுக்காக அம்மா அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போயிருக்காங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்தா அவங்க ஏதோ ஹாட் டாக்லாம் சாப்பிட்டு வீடியோ போட்டிருக்காங்க. அத பார்த்து அவங்களோட தங்கச்சியும், "இந்த வீடியோ ஆல்ரெடி 1,000,000 வியூஸ் தாண்டி போயிருக்கு" அப்படின்னு சொல்ல, 2 பேரும் ஷாக்கா அதையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்ட்டா அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. "என்ன இந்த இடம்லாம் இவ்ளோ குப்பையா இருக்கு?" அப்படின்ற மாரி அவங்க கத்திக்கிட்டே உள்ள வர, உடனே ஹீரோவோட தங்கச்சி எழுந்து, "நான் இப்பதாம்மா இந்த இடத்த கிளீன் பண்ணலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோவும், "நான் வரும்போதே இந்த இடம் குப்பையா தான் இருந்துச்சு" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண மாட்டி விடுறாரு. அத கேட்டு அவங்க அம்மா உடனே, "ஆமா நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவரோட சிஸ்டரும், "அம்மா அவனுக்கும் அவன் ஒய்ஃப்க்கும் அப்படின்னு டிவோர்ஸ் ஆக போற மேட்டர சொல்ல வரா. அதுக்குள்ள ஹீரோ அவள ஸ்டாப் பண்ணிட்டு, நான் வந்து வேற ஒரு இடத்துக்கு போறதுக்காக இங்க வந்தேன். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு இங்க தங்கியிருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்லி சமாளிச்சுடுறாரு. அத கேட்டு அவரோட தங்கச்சி, "அடப்பாவி!" அப்படின்ற மாதிரி ஹீரோவ பார்க்க, உடனே அவங்க அம்மா, "உனக்கு டிவோர்ஸ் ஆக போகுது அதானே? இது எப்பவோ நடந்திருக்கணும். பாவம் அந்த பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து போக, அவரோட தங்கச்சியும், "சூப்பர்மா! செமம்மா!" அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மாவ பார்த்து சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோவும், "வாய மூடு" அப்படின்னு சொல்லி இந்த பொண்ண கத்திட்டு, "நீங்க யாரோட அம்மா?" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு. உடனே அவங்களும், "உங்க 2 பேர் கதையும் நான் நெறைய கேட்டுட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது. தள்ளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து போக, அவரோட தங்கச்சியும், "இப்ப நீங்க எங்கம்மா போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவங்க அம்மாவும் அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டே அவங்களோட ஐடல் போன ஒரு வாஃபிள் ஷாப் பக்கத்துல இருக்காம். அந்த இடத்துக்கு வந்து ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் வரதுக்கு முன்னாடியே போகணும். ஏன்னா, அவங்க ஐடல் அந்த இடத்துல நின்னு ஒரு டயலாக் சொல்லிட்டு 3 தடவ இரும்புனாராம். அதனால அங்க போகணும் அப்படின்ற மாரி அவங்க அம்மா சொல்றாங்க. அப்ப ஹீரோவும், "அம்மா எனக்கு டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆனா அவங்க அம்மா அதெல்லாம் காதுல வாங்கிக்காம அங்கருந்து நடந்துகிட்டே இருக்காங்க. அப்ப அவரோட சிஸ்டரும், "அம்மா ஏதாச்சும் பண்ணுங்க. அவன் இங்கேயே ஒரேடியா தங்கிரலான்னு பார்க்குறான்" அப்படின்ற மாரி சொல்ல, உடனே அவங்க ஸ்டாப் ஆயிட்டு, "ஃபர்ஸ்ட் நீ என்ன அம்மான்னு கூப்பிடுறத ஸ்டாப் பண்ணு. ஏன்னா எனக்கு நெறைய வேலை இருக்கிறதுனால, இப்போதைக்கு நான் அம்மான்றத க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. அத கேட்ட அவரோட தங்கச்சியும், "திரும்பவும் இவங்களுக்கு மெனோபாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும், "அவங்களுக்கு அது வேற இருக்கா?" அப்படின்னு சொல்லி ஷாக்கா கேட்க, அவரோட தங்கச்சி பலார்ன்னு ஹீரோவோட கன்னத்திலே அறைஞ்சிட்டு, "அம்மா நில்லுங்க" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பின்னாடியே போயிடுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கிறது தான் காட்டுறாங்க. அங்க இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கவங்க ஒரு பொண்ண பார்த்து, "மிஸ் யோன், நீங்க வந்து ஏரோநாட்டிக்கல் படிச்ச யூனிவர்சிட்டிலே 2 இயர்ஸ் இன்ஸ்ட்ரக்டரா வொர்க் பண்ணிட்டு, அப்புறம் அமெரிக்காவுல 7 இயர்ஸ் வொர்க் பண்ணிட்டு, இப்ப திரும்ப எங்க கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க கரெக்ட்டா?" அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, அந்த பொண்ணும், "ஆமா நான் அமெரிக்காவுல ரொம்ப வருஷம் இருந்துட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே இன்னொருத்தர், "அப்படின்னா அங்கேயே இருந்திருக்க வேண்டியதானே? எதுக்காக நீங்க கொரியாக்கு வந்தீங்க? இங்க இருக்கிறத விட அங்க பைலட்டா வொர்க் பண்றது ரொம்பவே நல்லது தானே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த பொண்ணும், "நான் இங்க வந்ததுக்கு காரணம் கொரியாவிலே செட்டில் ஆகலான்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அதுவும் இல்லாம அங்க இருக்கிற அந்த ரேஷியல் பிரச்சனை எல்லாத்தையும் நான் நெறையவே ஃபேஸ் பண்ணிட்டேன்" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்றா. அப்ப அங்க இருக்க எல்லாரும், "அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒருவேளை அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆயிட்டா என்ன பண்றது?" அப்படின்ற மாரி பேசிக்கிறாங்க. அத கேட்டு அந்த பொண்ணு உடனே, "எனக்கு மேரேஜ் பத்தி எந்த ஒரு பிளானுமே கிடையாது. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கூட கிடையாது. ஒருவேளை பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா சிங்கிள் மதரா இருக்கிறதுக்கோ, இல்ல என்னோட எக்ஸ ப்ரோஸ் பண்றதுக்கோ கூட என்கிட்ட எந்த ஒரு பிளானும் இல்ல" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்றா. அத கேட்டு அங்க இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்த லேடி வந்து அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அப்புறம் அவங்க அப்படியே ஹீரோவ பார்த்து, "நீங்க ஏர் ஃபோர்ஸ் அகாடமில தானே கிராஜுவேட் ஆனீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோவும், "ஆமா நான் அங்க டாப் ஸ்டூடெண்ட்டா கிராஜுவேட் ஆனேன். நான் படிப்பு முடிக்கும்போது 3 பெரிய ஏர்லைன்ல இருந்து எனக்கு வேலை கிடைச்சுச்சு" அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அவங்க அவர ஸ்டாப் பண்ணிட்டு, "ஹாங்காங் ஏர்லைன்ல தானே நீங்க வேலை செஞ்சீங்க" அப்படின்னு ஹீரோ முன்னாடி வேலை செஞ்ச அந்த ஏர்லைன் பேர சொல்லி, "அதுவே போதுமே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃபைல தூக்கி ஓரம் வச்சுடுறாங்க. அத பார்த்ததும் ஹீரோவுக்கே ரொம்ப சோகமாயிடுது. உடனே அங்க இருக்க மத்த எல்லாரும், "அது ரொம்பவே கஷ்டமாச்சே. ஏன்னா அந்த இஷ்யூக்கு அப்புறமா டைரக்டர் நோ கூட அதுக்கப்புறம் ரொம்பவே ஒரு சின்ன ஏர்லைன்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு" அப்படின்ற மாரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே அந்த கம்பெனியோட ரூஃப் டாப்ல ஹீரோ வந்து அவரோட ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. இந்த பையன் வேலை செய்ற கம்பெனி தான் இது. இவன் சொல்லி தான் ஹீரோ இங்க வேலைக்கே வந்திருக்காரு. இந்த பையன ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டில மீட் பண்ணும்போது ஹீரோ இவன பெருசா கண்டுக்கவே மாட்டாரு. ஆனா இப்போ வேலை இல்லாததுனால இந்த பையனுக்கு கொடை பிடிக்கிற லெவலுக்கு வந்துட்டாரு. அப்போ அந்த பையன் உடனே அவளோட பிரதரோட லாஸால அவளுக்கு ரொம்ப பெரிய ஒரு தோல்வி வந்துருச்சு. எல்லா வேலையும் அவ தான் பண்ணா. ஆனா கிரெடிட் என்னமோ அவளோட பிரதருக்கு தான் போச்சு. இப்போ டைரக்டர்னும் ரொம்பவே கடுப்புல இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோவ இன்டர்வியூ எடுத்தாங்க பார்த்தீங்களா ஒரு லேடி, அவங்கள பத்தி இந்த பையன் சொல்றான். ஆனா ஹீரோவுக்கு அவன் என்ன சொல்றான்
சொல்றான்னே புரியல. அவர் உடனே "என்ன சொல்ற நீ?" அப்படின்னு சொல்லி குழப்பமா கேட்குறாரு. உடனே அந்த பையனும் "நீ இத பாரு" அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட ஒரு வீடியோ காட்டுறான். அதுல வந்து இப்ப ஹீரோவ இன்டர்வியூ எடுத்த அந்த லேடியோட ஃபோட்டோவும், அப்புறம் ஹீரோ கூடவே சேர்ந்து வேலைய விட்ட அந்த டைரக்டர் நோ அப்படின்ற அவரோட ஃபோட்டோவும் போட்டு, ஹாங்க் ஏர் கம்பெனியின் வாரிசுகளின் போர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கு. ஆக்சுவலா இந்த லேடியோடைய யங்கர் பிரதர் தான் இந்த டைரக்டர் நோ அப்படின்றவர் போல. அந்த வீடியோல இவங்க 2 பேரும் ஏதோ கேம பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆளு அந்த கேமுக்கு சேர் அப் பண்ற மாதிரியே இவங்க மண்டையில டங்குன்னு அடிச்சிட, இவங்க உடனே கோவத்துல திட்ட வராங்க. பட் கேமராவ பார்த்ததும் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு, இவர் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. அந்த வீடியோல இருக்கு. அத பார்த்த ஹீரோவும், "இதான் கதையா?" அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. ஸோ அவங்களோட பிரதர் வந்து இப்போ ஹீரோ வேலை செஞ்சா அந்த ஹாங்காக் ஏர் கம்பெனிய பார்த்துக்கணும். அண்ட் இவங்க வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட் வேலை செய்ற அந்த ஹான் ஏர் கம்பெனிய பார்த்துக்கணுன்றது தான் விஷயமே. பட் இப்ப அவங்க பிரதருக்கு வேலை போயிட்டதுனால, இப்ப எல்லாமே அவங்களோடதாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹான் ஏர் கம்பெனியே அவங்க நெனச்ச மாதிரி நடக்கணுன்றதுக்காக இந்த மொத்த கம்பெனியுமே அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஃபீமேல் பைலட்ஸோட பெர்சன்டேஜ் மாதிரி. இன்னும் 5 வருஷத்துக்குள்ள பாதிக்கு பாதி ஃபீமேல் பைலட்ஸ கொண்டுட்டு வர்றது தான் அவங்களோட கோலே. அதுவும் இல்லாம இப்பலாம் அவங்க வெறும் ஃபீமேல் பைலட்ஸ மட்டும் தான் ஹையர் பண்றாங்கன்னு ஒரு ரூமர் வேற வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி அந்த பையன் சொல்றான். அத கேட்ட ஹீரோ உடனே இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா? பைலட் எல்லாத்தையும் அவங்களோட திறமைய வச்சு தான் வேலைக்கு எடுக்கணும் அப்படின்ற மாரி அவர் சொல்ல, அவரோட ஃப்ரெண்ட் உடனே ஆமா அவங்க பொண்ணுன்றதுக்காகலாம் அவங்கள வேலைக்கு எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி அவங்க பண்ணா போகறதுக்கே வழி இல்லாத உன்ன மாதிரி ஆளுங்கலாம் என்ன பண்ணுவாங்க? நீ என்ன பண்ணுவ? சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஹீரோவ குத்தி காட்டுற மாதிரியே பேசுறான். அத கேட்ட ஹீரோவுக்கு பதிலுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுது. ஆனா அவருக்கே வேலை இல்ல. அதனால அவரு என்ன சொல்லுவாரு? அவரு அப்படியே அமைதியா இது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாரி சைலன்ட்டா சொல்றாரு. அதுக்கு அந்த பையனும் என்னமோ ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, "நீ சொல்றதும் கரெக்ட் தான். இது ரொம்பவே ஒரு தப்பான விஷயம். ஏன்னா உனக்கு இதுல ஒரு சான்ஸ் கூட கிடையாது. ஏன்னா உன்னால ஒரு பொண்ணா மாற முடியாதுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து கிளம்ப போறான். அப்போ ஹீரோவும், "இந்தா உன்னோட காஃபி" அப்படின்னு சொல்லி அவரோட கையில வச்சிருக்க காஃபிய நீட்டுறாரு. அப்போ அந்த பையன் உடனே, "அது வந்து இப்போ ஜில்லுன்னு ஆயிருக்கும். அதனால அது எனக்கு தேவையில்ல. அத நீயே குடி" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து போயிடுறான். என்ன ஒரு திமிரு பாருங்க. உடனே ஹீரோவும், "போடா டேய்" அப்படின்ற மாதிரி அவர் அந்த பையன திட்டிட்டு அங்கேயே நின்னுட்டு இருக்காரு. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே கோர்ட்ட தான் காட்டுறாங்க. அங்க ஹீரோவுக்கும் அவரோட ஒய்ஃப்க்கும் ஒரு வழியா டிவோர்ஸ் குடுத்துர்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட பையன் பெரியவனா வளர்ற வரைக்கும் அவனோட சைல்ட் சப்போர்ட் பணத்த ஹீரோ தான் குடுக்கணுமா, அதுவும் அவங்க ஊர் காசுக்கு 2 மில்லியன் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் சொல்லிடுறாரு. அதையெல்லாம் கேட்ட ஹீரோவும் சோகமா கோர்ட்ட விட்டு வெளில நடந்து வந்துட்டே இருக்காரு. அப்போ அவரோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இவரும் ஆசையா ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அதுல அவர் அப்ளை பண்ண ஜாப் வந்து அவருக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாம அவரோட லோன் அமௌண்ட் எல்லாத்தையும் அவர் கட்டணும் அப்படின்னு சொல்லி பேங்க் கிட்ட இருந்து அவருக்கு ஏகப்பட்ட மெசேஜ் வேற வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்து ஹீரோ வந்து அப்படியே பயங்கரமா கடுப்பாயிடுறாரு. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ அவரோட பெட்ல படுத்துக்கிட்டு வேலையும் போயிடுச்சு, டிவோர்ஸும் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியலையா, சிங்கிள் டேடா இருந்து என்ன பண்ண போறீங்க, வாழ்க்கையில தோத்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய யூடியூப் வீடியோலாம் பார்த்துட்டு, அட போங்கடா டேய் அப்படின்ற மாதிரி போர்வைய போட்டு படுத்துடுறாரு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில நீங்க தோத்து போன மாதிரி உணர்றீங்களா அப்படின்னா இதை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் வீடியோ ஓடுது. அதுல இருக்க ஒரு ஆள் வந்து பசிபிக் ஓஷன்ல ஒரு ஐலாண்ட் இருக்கு. அங்க இருக்க மக்கள் எல்லாரும் எப்போ அவங்களோட லைஃப் ரொம்ப டஃப்பா இருக்குன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்களோ, அப்போ ஒரு மந்திரத்த சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு புரியாத பாஷையில கத்த ஆரம்பிக்கிறான். அத கேட்டு அங்க இருக்க எல்லாரும் சிரிக்க, அவன் உடனே சிரிக்காதீங்க. நான் சொல்றத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க அப்படின்ற மாரி சொல்றான். ஹீரோவும் தண்ணி அடிச்சுக்கிட்டு ஹெட்ஃபோன் போட்டு அந்த ஆள் சொல்றத கேட்டுக்கிட்டே அவரோட ரூம விட்டு வெளில வராரு. அந்த ஆளும் வீடியோல நீங்க நெனச்சத அடையறதுக்கு நீங்க அது மேல பைத்தியமா இருக்கணும். அத அடையறதுக்காக நீங்க எத செய்யவும் தயாரா இருக்கணும். அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணல அப்படின்னா, உங்களால உங்க ட்ரீம ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. உங்க ட்ரீம நீங்க அடையறதுல ரொம்பவே கிரேசியா இருக்கணும். உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரீம் எதுவும் இல்லையா? இல்ல என்ன பண்றதுன்னு தெரியலையா? ரொம்ப யோசிக்காதீங்க. ஜஸ்ட் அத பண்ணுங்க. ஒருவேளை என்னால அத பண்ண முடியலனா என்ன பண்றது? இந்த மாதிரிலாம் யோசிச்சு உங்க டைம வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி யூடியூப்ல அந்த ஆள் பேசிக்கிட்டே இருக்கான். ஹீரோவும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே ஒரு வழியா ஃப்ரிட்ஜ் கிட்ட வந்து ஃப்ரிட்ஜ்ல இருக்க சரக்க எடுத்து குடிக்கிறாரு. அப்படியே அவரு அங்க உட்கார்ந்துட்டு இருக்க அவரோட தங்கச்சிய பாக்க, அந்த பொண்ணும் அவளோட யூடியூப் வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கா போல. அவ உடனே, "நீங்க நெனச்சத சாதிக்க எதுவா இருந்தாலும் அத பண்ணுங்க. ஒருவேளை நான் நெனச்ச மாதிரி அது நடக்கலனா என்ன பண்றது? ஒருவேளை என்னால அத சரியா செய்ய முடியலனா என்ன பண்றது? அப்படியெல்லாம் நெனச்சு உங்க டைம வேஸ்ட் பண்ணாம ஜஸ்ட் அத பண்ணுங்க" அப்படின்ற மாதிரி அவ அந்த யூடியூப் வீடியோக்காக பேசிட்டு இருக்கா. அத பார்த்த ஹீரோ உடனே என்னமோ அவருக்காகவே அந்த பொண்ணு பேசுற மாதிரி அவளையே பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே அவரோட முகத்துல ஒரு ஒளிவட்டம் வேற தெரியுது. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே வீடியோலாம் பேசி முடிச்சுட்டு ஹீரோவோட தங்கச்சி தூங்குறது தான் காட்டுறாங்க. ஆனா ஹீரோ அங்க தூங்காம உட்காந்துக்கிட்டு அந்த லேடி இன்டர்வியூல ஹீரோவ ரிஜெக்ட் பண்ணது அவரோட ஃப்ரெண்ட் வந்து, "உனக்கெல்லாம் இங்க
எங்கேயாவது சான்ஸே கிடைக்காது அப்படின்னு சொன்னது. அப்புறம் அவரோட ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் கேட்டது. அதுக்கப்புறம் எங்க கம்பெனில ஃபீமேல் பைலட்ஸ மட்டும் தான் வேலைக்கு எடுக்குறாங்க. உன்னால ஒரு பொண்ணா மாற முடியாதுல்ல அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவர கிண்டல் பண்ணதுன்னு, இதுவரைக்கும் ஹீரோவோட வாழ்க்கையில அவருக்கு கிடைச்ச எல்லா செருப்படியும் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு, அவரு அப்படியே ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு அப்ளை பண்றாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்க தான் காட்டுறாங்க. ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவரோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. உடனே அவரும் எடுத்து அந்த ஃபோன ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா இப்ப அவரு ரீசென்ட்டா இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தா அந்த ஹார்ன் ஹேர் கம்பெனில இருந்து இன்டர்வியூக்கு வர சொல்லி ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. உடனே ஹீரோவும் அந்த கம்பெனிக்கே கால் பண்ணி, "நான் தான் வந்து பைலட் வேலைக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். இப்பதான் எனக்கு நாளைக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லி மெசேஜ் கூட வந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அது வந்து நான் போன தடவையே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டெண்ட் பண்ணேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூக்கு போன விஷயத்த சொல்லலான்னு வராரு. அப்பதான் திடீர்னு அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்ன அப்படின்னா, லாஸ்ட் நைட் அவரு வேலைக்காக அப்ளை பண்ணும்போது, "பொண்ணுங்கள மட்டும் தானடா நீங்க வேலைக்கு சேர்க்கிறீங்க. இப்ப பாருங்கடா" அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவரோட தங்கச்சியோட பேர போட்டு அப்ளை பண்ணியிருப்பாரு. அந்த விஷயம் இப்ப ஹீரோக்கு ஞாபகம் வந்துருது. அவரு உடனே "ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிக்கிற அவரோட தங்கச்சி கிட்ட, "இந்தா இந்த ஃபோன நீ பேசுறியா?" அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு. உடனே அந்த பொண்ணு, "நானா? சரி குடு" அப்படின்னு சொல்லி வாங்க வரா. அப்போ ஹீரோ அவகிட்ட குடுக்காம, "ஹலோ, நான் தான் ஹன்ஜங் மை பேசுறேன். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. நான் நாளைக்கு இன்டர்வியூக்கு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட குரல்ல பேசுறாரு. அத கேட்டு அவரோட தங்கச்சி அப்படியே ஷாக் ஆயிட்டு, "என்ன எழவுடா இதுன்னு" சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஹீரோ கிட்ட வந்துட்டு, "கொடும, கடைசியா நீ பைத்தியமாவே ஆயிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்ளிகேஷன பார்த்த அந்த பொண்ணு உடனே, "சோ என்னோட பேர்ல ஃபேக்கான சர்டிபிகேட்ட வச்சு நீ வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்க. இது எவ்வளோ பெரிய கிரைம்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு ஹீரோவும், "அதெல்லாம் உனக்கு வேலை கிடைச்சுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணும், "அவங்க என்ன நாளைக்கு இன்டர்வியூக்கு வர சொல்றாங்க. நான் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே, "நீ இன்டர்வியூக்கு போக போறேன்னு யார் சொன்னா? நான் தான் போக போறேன்" அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. "என்னது நீயா?" அப்படின்னு சொல்லி ஷாக்கா கேட்க, உடனே ஹீரோவும், "இந்த வீட்டோட லோன கட்டுறதுக்கு என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல. நான் மட்டும் அத கட்டலன்னா நம்ம எல்லாரையும் இங்க இருந்து தொரத்திருவாங்க. அதுக்கப்புறம் என்னால என் பையன கூட பார்க்க முடியாது" அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்ட அவரோட தங்கச்சியும், "அதேதான். அதனால நீ வேற ஏதாச்சும் வேலைய தேடு. இங்க இன்னும் நெறைய வேலை இருக்கு" அப்படின்ற மாரி சொல்றா. அதுக்கு ஹீரோ உடனே, "இன்டர்நெட்ல இருக்க எல்லாருக்குமே அது என்னோட வாய்ஸ் தான்ற விஷயம் நல்லாவே தெரியும். ஆன்லைன்ல என்ன பத்தி அத்தனை வீடியோ இருக்கும்போது யாரு எனக்கு வேலை போட்டு தருவா? அதுவும் இல்லாம ஒரு பார்ட் டைம் ஜாப மட்டும் வச்சுக்கிட்டு என்னால கடனையும், சைல்ட் சப்போர்ட்டுக்கும் பணம் குடுக்க முடியாது" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றாரு. ஆனா அதையெல்லாம் கேட்டா அவரோட தங்கச்சியும் ஒத்துக்கிட்ட மாதிரியே தெரியல. அவ உடனே, "என்னால இத நம்ப முடியவே இல்ல. நீ இவ்வளவு கீழ இறங்குவேன்னு நான் நெனச்சு கூட பார்க்கவே இல்ல" அப்படின்ற மாரி சொல்றா. அதுக்கு ஹீரோவும், "சரி அத விடு. அம்மாவோட பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளோ இருக்கு? அவங்களோட அக்கவுண்ட்ட நீ தான் பார்த்துக்கிறன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். இப்பவே நம்ம இன்னொரு வாடகை வீட்டுக்கு போனா டவுன் பேமெண்ட் அப்புறம் வாடகை குடுக்குற லெவலுக்கு அதுல பணம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அம்மாவோட பேங்க் அக்கவுண்ட்ன்னு சொன்னதுமே அந்த பொண்ணு அப்படியே ஜர்க் ஆயிடுறா. அவ உடனே, "அது அது வந்து அதுல அவ்வளோலாம் பணம் இருக்காது" அப்படின்ற மாரி சொல்றா. பார்த்தா அந்த பொண்ணு வந்து அவளுக்கு புடிச்ச ஒரு கேபாப் கம்பெனில அந்த பணத்த எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா போல. ஆனா அது எல்லாமே வந்து லாஸ் ஆயிடுச்சு. அந்த விஷயத்த இப்ப ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட சொல்லி, "நான் சொல்றது கரெக்ட் தானே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அத கேட்ட அந்த பொண்ணு அப்படியே ஷாக் ஆயிட்டு, "இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு ஹீரோவும், "உன்ன பத்தி எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது. நீ வேணா இப்படி யோசிச்சு பாரேன். நான் என்ன இது என்னோட நல்லதுக்காகவா கேட்கிறேன்? ஒருவேளை அம்மா கிட்ட இந்த மாதிரி நீ பணத்த எல்லாத்தையும் ஸ்டாக்ல போட்டு லாஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு பாரு" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு விட்டு குடுக்காம, "எங்களோட பேண்ட் வந்து பில்போர்ட்ல ஹிட் அடிச்சதுக்கு அப்புறமா எல்லா ஸ்டாக்கும் ஹைல போயிடும்" அப்படின்ற மாரி சொல்றா. அதுக்கு ஹீரோவும், "அது என்னமோ ஓகே தான். பட் இருந்தாலும் அதுவரைக்கும் நீ வெயிட் பண்ணணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்க, அவ்வளவுதான், அந்த பொண்ணுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ அப்படியே வாயடைச்சு போயிடுறா. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோவ ஒரு பொண்ணா மாத்துறதுக்காக அவரோட தங்கச்சிய அவருக்கு மேக்கப் பண்றது தான் காட்டுறாங்க. ஹீரோவோட தாடி, மீசன்னு எல்லாத்தையும் கிளீன் ஷேவ் பண்ணி அந்த பொண்ணும் அவளோட மொத்த வித்தையும் இறக்கி ஹீரோவுக்கு மேக்கப் போட்டு முடிச்சுட்டு பார்த்தா, ஹீரோவோட ஃபேஸ்ல அந்த மேக்கப் நல்லாவே இல்ல. அத பார்த்த அந்த பொண்ணு உடனே, "உன்னோட ஃபேஸ் என்னோட மேக்கப்ப ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. நாம வேணா பிளாஸ்டிக் சர்ஜரி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இந்த மாதிரிலாம் ஒரு நாள் நடக்கும்னு முன்னாடியே நீ ஏன்டா காசு சேர்த்து வைக்கல?" அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப்ப துடைக்கிறேன்ற பேர்ல அந்த பொண்ணு ஹீரோவ போட்டு பயங்கரமா அடிக்கிறா. சரி, ஃபேஸ் தான் செட் ஆகல. அட்லீஸ்ட் பாடிய வச்சு ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் ஹீரோவுக்கு ஒரு இன்னர் குடுக்குறா. ஹீரோவும்
ஹீரோவும் அத போட்டு பார்க்குறாரு. பார்த்தா அது அவருக்கு ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. அவரும் கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு, "ஹலோ, ஹாய்" அப்படின்னு சொல்லி லேடி வாய்ஸ்ல பேசி பார்த்துட்டுருக்காரு. அப்ப அவரோட கைய தூக்க அவரோட ஆர்ம்பிட்ல நெறைய முடி இருக்கு. அத பார்த்ததும் அவரோட தங்கச்சி அப்படியே ஷாக் ஆயிடுறா. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே அந்த முடிய வேக்ஸ் பண்றதுக்காக அவங்க வந்திருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்போ வந்து வேக்ஸ் பண்ற லேடி உள்ள வராங்க. அத பார்த்த ஹீரோ உடனே, "இங்க பொண்ணுங்க தான் இத பண்ணுவாங்கன்னு நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவரோட தங்கச்சி உடனே, "அதெல்லாம் நீ பார்த்துப்ப போ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து ஓடி போயிட, ஹீரோவும் அங்க இருக்கவங்க கிட்ட, "எக்ஸ்கியூஸ் மீ, இது ஒண்ணும் அவ்வளவா வலிக்காதுல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனா அந்த பொண்ணு அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம டக்குன்னு அவளோட வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறா. வழியில ஹீரோ, "என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லி கத்துற சத்தம் வெளியில காரிடார் வரைக்கும் கேட்குது. அங்க அவரோட தங்கச்சி நின்னுகிட்டு, "நோ பெயின் நோ கெயின்" அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஒரு புக்க எடுத்து படிச்சுட்டு இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே 2 பேரும் ஹீரோவுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குறதுக்காக சூப்பர் மார்க்கெட் போயிருக்கிறது தான் காட்டுறாங்க. அங்க வந்து டேப் மாதிரி ஒண்ணு எடுத்து அந்த பொண்ணு ஹீரோவ பார்த்து, "இந்த தடவ நாம இது ரொம்பவே ப்ராப்பரா பண்ணுவோம். நெறைய ஆக்டர்லாம் இத யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டுருக்கேன். இத தான் வந்து ரீஸ்ட்ரக்சரிங்ன்னு சொல்லுவாங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கீழ யூஸ் பண்றதுக்காக ஒரு டேப் அவ எடுக்குறா. அத பார்த்த ஹீரோ உடனே, "என்னது ரீஸ்ட்ரக்சரிங்கா? இது மட்டும் போதுமா? ஒருவேள திடீர்னு எதனா எமர்ஜென்சி வந்துருச்சுன்னா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவரோட தங்கச்சியும், "உனக்கு இதுவே தேவைப்படாதுன்னு நான் நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே ஹீரோவும், "நீ தள்ளு" அப்படின்னு சொல்லி அங்க இருக்க எல்லாத்தையும் அவரு வாங்கிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோவோட தங்கச்சி அவருக்கு மேக்கப் போடுறது தான் காட்டுறாங்க. பட் இந்த தடவ அவருக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி ப்ராப்பரா அவ மேக்கப் போட்டு முடிக்கிறா. அத பார்த்ததும் அவளுக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ அப்படியே அமைதியா நிக்க, ஹீரோ உடனே, "என்னாச்சு? இது ஒர்க் ஆகுமா? ஆகாதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணும், "இது ஒண்ணும் அவ்வளவா மோசம் இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ அந்த பொண்ணு வேஷத்தோட வெளியில நடந்து வர்றது தான் காட்டுறாங்க. ஏன்னா, அவர் பார்க்க பொண்ணு மாதிரி இருக்காருன்னு அவருக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? மத்தவங்க அத எப்படி பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அத டெஸ்ட் பண்றதுக்காக தான் ஹீரோ வந்து வெளியில நடந்து வந்துட்டுருக்காரு. அதுவும் இல்லாம அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஹீல்ஸ் ட்ரை பண்றதுனால, அவரால ஒழுங்கா நடக்க கூட முடியல. கால் தடுமாறி தடுமாறி நடந்துட்டுருக்காரு. அதுவும் இல்லாம எதிர்ல வர எல்லாரும் அவர இடிச்சுட்டு, இடிச்சுட்டு வேற போயிட்டுருக்காங்க. தட்டு தடுமாறி இப்படியே ஹீரோ நடந்து போயிட்டுருக்க, அங்க ரோட்டோரமா ஒரு ஆள் நின்னுட்டுருக்கான். அவன் உடனே ஹீரோவ பார்த்து, "எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், இங்க வந்து விமன் ஒன்லி பிளாட் ஓப்பன் பண்றாங்க. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு 50% டிஸ்கவுண்ட் வேற தராங்க. வாவ்! உங்க ஷோல்டர் வந்து ரொம்பவே ப்ராடாவும், ஸ்ட்ராங்காவும் இருக்கு. நீங்க கண்டிப்பா ஒரு ஃபைட்டரா தான் இருப்பீங்க. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் டே வந்து ஃப்ரீயா தான் சொல்லி தராங்க. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்க உங்க ஷோல்டர் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெய்ட்டாவும், பார்க்கவே ரொம்ப அழகாவும் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதையெல்லாம் கேட்ட ஹீரோ உடனே, "ஆமா, இப்ப என்ன சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லி லேடி வாய்ஸ்ல கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆளும், "நீங்க இதுக்கு முன்னாடி ஃபைட்டரா இருந்திருப்பீங்கன்னு நான் சொன்னேன்" அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவும், "இல்ல அதுக்கு முன்னாடி" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவரும், "ஓ அதுவா? அது வந்து விமன் பிளாட்டி ஜிம்ம பத்தி சொல்லிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோவும், "இல்ல அதுக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஆள் வந்து மிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றான். அத கேட்டதும் ஹீரோக்கு அப்படியே சிரிப்பு வந்துருது. ஆனாலும் அவர் அந்த சிரிப்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, அந்த ஆள் கிட்ட இருந்து அந்த பேம்ப்ளெட்ட வாங்கிட்டு, "நான் அத பத்தி அப்புறமேட்டு யோசிக்கிறேன். ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறாரு. அத பார்த்த அந்த ஆளும், "நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க" அப்படின்ற மாரி சொல்றான். அத கேட்டதும் ஹீரோக்கு ரொம்பவே ஜாலி ஆயிடுது. நம்மள பொண்ணுன்னு யாரும் நம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து அவர் கையில வச்சிருக்க பேம்ப்ளெட் எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டு ஜாலியா வராரு. நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக கம்பெனிக்கு வந்திருக்கிறது தான் காட்டுறாங்க. உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்தாலும் ஹீரோ ரொம்பவே தைரியமா அந்த கம்பெனிக்குள்ள போறாரு. உள்ள போனதும் அங்க இன்டர்வியூக்காக ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க கூட போயிட்டு ஹீரோ உட்கார்றாரு. ஸோ பசங்க எப்பயுமே பேண்ட் தான் போட்டிருப்பாங்க. ஸோ உட்காரும்போது அவங்க கொஞ்சம் கால விரிச்சு கம்ஃபர்டபுளா உட்காருவாங்க. ஹீரோவும் அதே ஞாபகத்துல அவர் ஸ்கர்ட் போட்டிருக்காருன்ற விஷயத்த மறந்துட்டு கால நல்லா விரிச்சு கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கிறாரு. அத பார்த்த ஹீரோவுக்கு எதிர்ல உட்கார்ந்துட்டு இருக்க எல்லாரும் ஷாக்கா கீழயே பார்த்துட்டு இருக்கு. அவங்க பார்க்கறத பார்த்த ஹீரோவும் டக்குன்னு அவரோட கால க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாரு. அப்ப கரெக்ட்டா அவரோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வரான். அவனுக்கு தெரிஞ்ச யாரோ இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க போல. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு, "நர்வஸ் ஆகாதீங்க. நீங்க இன்டர்வியூ சூப்பரா பண்ணிடுவீங்க" அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு, அவன் அப்படியே ஹீரோ பக்கமா பாக்க, அத கவனிச்ச ஹீரோ அப்படியே டக்குன்னு முகத்த திருப்பிக்கிறாரு. அந்த பையனுக்கு இது யாருன்னு தெரியாது இல்லையா? ஸோ யார் இவங்க? எதுக்காக இப்படி பண்றாங்க? அப்படின்னு சொல்லி அவனும் அப்படியே ஹீரோவே உத்து பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோ, "எனக்கு வயிறு பயங்கரமா வலிக்குது. ஆமா, பாத்ரூம் இந்த பக்கம் தானே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பக்கம் திரும்பாம அப்படியே முதுக காமிச்சுட்டே வந்துடுறாரு. அவ்வளோ வேகமா ஓடி வந்த ஹீரோ பழக்க தோஷத்துல மென்ஸ் பாத்ரூம்குள்ள போயிடுறாரு. உடனே அவரு, "அச்சச்சோ, தெரியாம வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் லேடீஸ் பாத்ரூம்குள்ள போயிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ இன்டர்வியூல இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்ப இன்டர்வியூ எடுக்கிறவங்க மிஸ் ஹஞ்சங்மை அப்படின்னு சொல்லி ஹீரோவோட தங்கச்சி பேரை சொல்லி கூப்பிட, ஹீரோ கண்ண தொறக்காம அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அத பார்த்த அந்த லேடி உடனே, "மிஸ் ஹஞ்சங்மை" அப்படின்னு சொல்லி சத்தமா கூப்பிட, உடனே ஹீரோவும் எஸ் அப்படின்னு சொல்லி சத்தமா கத்துறாரு. அப்போ அவங்க ஹீரோவோட ஃபைல பார்த்துட்டு,
உங்ககிட்ட நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க வேலை செஞ்சதா போட்டிருக்க இந்த ஏர்லைன பத்தி இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி, அந்த ஏர்லைனோட பேர படிச்சுட்டு, "இது சவுத் அமெரிக்காவிலயா இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும், "வெல் அது வந்து பசிபிக் ஓஷன்ல இருக்க ஒரு சின்ன ஐலேண்ட்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அத கேட்ட அந்த லேடியும், "என்னது ஐலேண்டா? அது வந்து ஹவாய் மாதிரி கிடையாதுல்ல?" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும், "ஆமா" அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாரு. உடனே அந்த லேடியும், "அது வந்து நியூசிலாந்து பக்கத்துல இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே அவர் அன்னைக்கு நைட் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துருப்பாரு இல்லையா? அந்த ஆள் கூட பசிபிக் ஓஷன் கிட்ட ஒரு ஐலேண்டுன்னு சொல்லி ஒரு ஐலேண்ட் பேர் சொல்லியிருப்பான். அந்த ஐலேண்ட் பேர இங்க ஹீரோ சொல்றாரு. அத கேட்டு அந்த லேடிக்கு எதுவுமே தோணல. அவங்க உடனே, "உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு ஐலேண்ட் இருக்கான்னு சொல்லி பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்றாங்க. அத கேட்டதும் ஹீரோக்கு கொஞ்சம் ஜர்க் ஆயிடுது. ஏன்னா உண்மையிலேயே அந்த மாரி ஒரு ஐலேண்ட் இருக்கான்னு ஹீரோவுக்கே தெரியாது. உடனே அவரு எழுந்து அந்த யூடியூப் வீடியோல இருந்த ஆளு, அந்த ஐலேண்ட் மக்கள் எல்லாரும் சோகமா இருக்கும்போது இந்த மந்திரத்த தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி புரியாத பாஷையில கத்தியிருப்பான். இங்க ஹீரோவும் அதே போல புரியாத பாஷையில கத்திக்கிட்டு, அந்த இன்டர்வியூ ரூம் ஃபுல்லா சுத்தி சுத்தி ஓடி வந்து, கடைசியா திரும்பவும் ஃப்ரண்ட்லயே வந்து அமைதியா நின்னுடுறாரு. அத பார்த்த அந்த லேடி ஷாக் ஆயிட்டு, "என்னம்மா இது?" அப்படின்னு சொல்லி ஹீரோவ பார்த்து கேட்க, ஹீரோவும் அந்த ஐலேண்ட் பாஷையில, "என்னோட உடம்பையே இந்த கம்பெனில புதைக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன்னு சொன்னேன். நான் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சது வேணா ஒரு ஊர் பேர் தெரியாத ஏர்லைன் கம்பெனியா இருந்திருக்கலாம். ஆனா நான் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஏரோப்ளேன் பைலட் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ சிங்கிளா தான் இருக்கேன். மேரேஜ் பத்தி என்கிட்ட எந்த ஒரு பிளானும் கிடையாது. எனக்கு பாய் ஃப்ரெண்டே கிடையாது. இன்ஃபாக்ட் எனக்கு மேரேஜ்னாலே பிடிக்காது" அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி இன்டர்வியூல பாஸ் ஆகி போன அந்த பொண்ணு சொன்ன விஷயத்தையே இங்க ஹீரோவும் சொல்றாரு. ஹீரோ இந்த லெவலுக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி கூட அவருக்கு வேலை கிடைச்சிருது. நெக்ஸ்ட் வந்து ஃபுல் பாடி செக்கப்காக ஹீரோ அவரோட தங்கச்சிய ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறது தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு அங்க ஸ்கேன் எடுக்கிறவங்கள பார்த்து, "நான் ஒரு பைலட் அதனால என்ன ரொம்ப அழகா ஃபோட்டோ எடுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றா. அத கேட்ட அவங்களும், "சரிம்மா நீ ஸ்ட்ரெய்ட்டா நில்லு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோவும் வெளியில நின்னு வேடிக்கை பார்த்துட்டே இருக்காரு. அத பார்த்த அந்த நர்ஸ் உடனே, "சார் நீங்க இதெல்லாம் பார்க்கக்கூடாது போங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோவ அங்கருந்து தொரத்தி விட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மெடிக்கல் ரிப்போர்ட்ட ஹீரோ கிட்ட குடுத்துட்டு, "வேலை கிடைச்சதுக்கு வாழ்த்துக்கள்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கருந்து கிளம்பிடுறா. அந்த ரிப்போர்ட்ட பார்த்ததும் ஹீரோக்கே ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அவர் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே அங்கருந்து நடந்து போறாரு. நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ அவரோட தங்கச்சியோட ஹெல்ப் இல்லாம எப்படி தானாவே மேக்கப் போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லி, அவரோட தங்கச்சியோட யூடியூப் வீடியோ பார்த்தே கத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை எல்லாருக்குமே ரொம்ப மோசமா தான் வரும். ஆனா ஹீரோக்கு இங்க ரொம்பவே மோசமா வந்திருக்கு. அவர் பார்க்கறதுக்கே ரொம்ப காமெடியா இருக்காரு. உடனே அவரு மேக்கப் எல்லாத்தையும் அழிச்சுட்டு, திரும்பவும் முதல்ல இருந்து போடுறாரு அண்ட் திரும்பவும் முதல்ல இருந்து போடுறாரு அண்ட் ஃபைனலா அவரோட சிஸ்டர் போட்ட மாதிரி ஹீரோவுக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபைனல் லுக் கிடைக்குது. அதே ஹாப்பினஸோட ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இங்க ஹீரோவும் ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு போறது தான் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபிளைட்டையுமே ரொம்பவும் சூப்பரா டேக் ஆஃப் பண்ணிடுறாரு. அப்புறம் அந்த கேபின் க்ரூல இருக்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. ஹீரோவும் அங்க ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக வராரு. வந்து பார்த்தா அங்க ஃபர்ஸ்ட்லே ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன பார்த்ததும் ஹீரோ அப்படியே அவரோட முகத்த மறைச்சுக்கிறாரு. ஆனா அந்த பையன் "இங்க வந்து உட்காருங்க" அப்படின்ற மாரி சொல்றான். அந்த பையனுக்கு ஹீரோவ சுத்தமா அடையாளம் தெரியல. அப்போ அங்க இருக்க ஒருத்தவரு எழுந்து நிக்கிறாரு. இவரு வந்து அங்க ஹை பொசிஷன்ல இருக்கவரு போல. அவரு உடனே, "எல்லாரும் உங்க கிளாஸ ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப நம்ம சியர்ஸ் பண்ண போறோம். நம்மளோட கம்பெனிக்கு நெறைய புது பைலட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணுவோம்" அப்படின்னு சொல்ல, உடனே எல்லாரும் சியர்ஸ் சொல்லி குடிக்கிறாங்க. ஹீரோவும் அவரோட கிளாஸ்ல இருந்து கொஞ்சமா தான் குடிக்கிறாரு. அத பார்த்து அவரோட ஃப்ரெண்ட் உடனே, "ஏன் நீ அத ஃபுல்லா குடிக்கல?" அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, "அது வந்து நான் அத அப்புறமேட்டு குடிக்கலான்னு வச்சிருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே இவனும், "என்ன உனக்கு தெரியும் தானே?" அப்படின்னு சொல்லி கேக்குறான். அத கேட்டதும் ஹீரோ அப்படியே சைலண்ட் ஆயிட, அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க பொண்ணு அப்படியே அந்த பையன முறைச்சு பார்க்கறா. அவனும் விடாம, "நிச்சயமா நான் உன்ன வேற எங்கேயோ பார்த்துருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்றான். உடனே ஹீரோவும், "ஓஹோ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்க சரக்க குடிக்க போறாரு. உடனே அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க அந்த பொண்ணு அந்த சரக்க வாங்கி ஃபுல்லா குடிச்சிட்டு, "இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ண சொல்லி ஒருத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்றா. அப்ப இந்த ஆளு உடனே, "இப்பதான் நம்ம பைலட் ரூமே பார்க்கறதுக்கு அழகான பூக்களால நிறைஞ்ச மாதிரி இருக்கு. நான் நம்ம கம்பெனி கிட்ட சொல்லி உங்க எல்லாருக்கும் அழகான ஒரு யூனிஃபார்ம மாத்த சொல்றேன்" அப்படின்ற மாரி சொல்றான். அத கேட்ட நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த ஆள கூப்பிட்டு, "சார் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டு இருங்க" அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ஆளும், "ஆமால்ல இந்த மாதிரிலாம் நான் சொல்லக்கூடாதுல்ல. ஒருவேள ஒருத்தவங்கள பார்த்து நீங்க குண்டா இருக்கீங்கன்னு நான் சொன்னா அது அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி. அதாவது அவங்க பார்க்கறதுக்கு அழகா
அழகா இல்லன்னு நான் சொல்றதுக்கு ஈக்குவல் தானே. ஆனா இப்போ ஒருத்தவங்கள பார்த்து நீங்க அழகா இருக்கீங்கன்னு நான் சொன்னா, அது கூடமா அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி, அந்த ஆளு அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான். அத கேட்டதும் ஹீரோவுக்கும், அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்திருக்க பொண்ணுக்கும் செம்மையா கோவம் வருது. அவங்க 2 பேரும் இவன மொறச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த ஆளு திரும்பவும், "ஆமா இந்த ஹாங்காக் ஏர்ல ஒருத்தவன் இருந்தானே" அப்படின்ற மாதிரி இழுக்க, ஹீரோவோட ஃப்ரெண்ட் உடனே ஹீரோவோட பேர சொல்றான். உடனே அந்த ஆளும், அவன் தான். அவனுக்கு நடந்தது ரொம்பவே ஒரு அநியாயமான விஷயம். அவன் வந்து அவங்க எல்லாரும் பார்க்கறதுக்கு அழகா இருக்காங்கன்னு தானே சொன்னான். ஒருத்தவங்கள பார்த்து நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்றது கூடமா அவ்ளோ பெரிய குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோவுக்கு பக்கத்துல உட்கார்ந்திருக்க பொண்ண பார்த்து, "இப்ப நான் சொன்னது உனக்கு கோவம் வந்துச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த பொண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றா. அத கேட்ட இவனும், "பாத்தியா ஒரு வேள உனக்கு கோவம் வந்தா தான் அது ஒரு வியர்டான விஷயமா இருக்கும்" அப்படின்னு சொல்றான். அத கேட்ட அந்த பொண்ணு உடனே, "ஆனா கேப்டன் என்னோட வேலைக்கும், என்னோட அப்பியரன்ஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற இந்த விஷயத்த ஒரு காம்ப்ளிமெண்ட்ன்னு சொல்லி நான் எதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கணும்? அது மட்டும் இல்லாம ஒருத்தவங்க அவங்க செய்ற வேலைய தவிர, வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் யாரும் அவங்கள ஜட்ஜ் பண்ண தேவையில்லன்னு நான் நெனைக்கிறேன்" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்றா. அத கேட்டு அந்த ஆளு உடனே, "அத எப்படி நீ ஜட்ஜ் பண்றதுன்னு சொல்லலாம்? அது வந்து காம்ப்ளிமெண்ட்" அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பொண்ணும், "ஆனா உங்ககிட்ட இருந்து காம்ப்ளிமெண்ட் வாங்குற அளவுக்கு நான் இன்னும் எதுவுமே செய்யலையே சார்" அப்படின்னு சொல்லி சத்தமா சொல்ல, அத கேட்டு அந்த ஆளும் அப்படியே சைலண்ட் ஆயிடுறான். உடனே அந்த ரூம்ல இருக்க எல்லாருமே, "அந்த பொண்ணுக்கு என்னதான்ப்பா பிரச்சனை? நம்ம மூடையே ஸ்பாயில் பண்றா" அப்படின்ற மாரி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அத கேட்டதும் இவளும் அப்படியே சைலண்ட் ஆயிடுறா. அத பார்த்த ஹீரோ அப்படியே எழுந்து நின்னு, அந்த நாட்டுல நேஷனல் ஆந்தம் மாதிரி மிலிட்டரிக்கு ஒரு ஆந்தம் இருக்கு போல. சோ அத வந்து ஹீரோ பாடிக்கிட்டே அங்க இருக்க எல்லாரையும் பாட சொல்லி கூப்பிடுறாரு. அப்படியே ஒருத்தவங்க ஒருத்தவங்களா எழுந்து பாட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைய மறந்து எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே ஜாலியா அந்த பாட்ட பாடுறாங்க. அந்த பாட்ட பாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோவுக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்க கொஞ்சம் பேர் ஹீரோ படிச்ச அந்த ஏர்ஃபோர்ஸ் அகாடமியோட ஈகிள் கிளப்போட பாட்ட பாட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அதே கிளப்ல தான் இருந்தாரு. சோ அந்த பாட்ட கேட்டதும் ஹீரோக்குள்ள இருந்து ஒரு ஃபயரே வந்து அவரும் ரொம்பவே ஆர்வமா டேபிள் மேலலாம் ஏறி நின்னு சத்தமா அந்த பாட்ட பாடி முடிக்கிறாரு. அத பார்த்த இந்த ஆளும், "ஓஹோ! நீயும் ஈகிள் கிளப்ல தான் படிச்சியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆர்வத்துல ஆமா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா சர்டிபிகேட்ல தான் அவரு வேற ஒரு இடத்துல படிச்சதா தானே போட்டிருப்பாரு. உடனே அத ஞாபகப்படுத்தி, "இல்ல சார், ஆனா நான் அங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்கிட்ட அந்த அளவுக்கு திறமை இல்ல" அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்ட அந்த ஆளும், "ஆனா நீ அதுக்கு பிரிப்பேரா தானே இருந்த. நீ ரொம்பவே ஸ்மார்ட்" அப்படின்னு சொல்லி அவரு ஹீரோவ பாராட்டுறாரு. ஹீரோவும், "நான் வந்து உங்கள மாதிரி ஆகணும்னு தான் சார் ஆசைப்படுறேன். உங்ககிட்ட இருந்து நெறைய விஷயத்த நான் கத்துப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு" அப்படின்னு சொல்லி அந்த ஆளுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரியே பேசுறாரு. அத கேட்டு அந்த ஆளும் ஹாப்பி ஆயிடுறான். ஹீரோவுக்கு பக்கத்துல இருக்க அந்த பொண்ணும் அத எல்லாத்தையும் சைலன்ட்டா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ பாத்ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்போ வெளில இருந்து யாரோ டோர தட்ட, ஹீரோவும் "உள்ள நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு லேடி வாய்ஸ்லயே சொல்றாரு. வெளியில பார்த்தா ஹீரோவுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த அதே பொண்ணு தான். அவ உடனே, "உள்ள நீ தானே, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லல்ல, நீ நெறைய தண்ணி அடிக்காத, நீ வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டினா சொல்லு, நானே உன்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்" அப்படின்ற மாரி சொல்றா. அத கேட்ட ஹீரோவுக்கு செம்ம ஷாக்கு. என்னடா இந்த பொண்ணு திடீர்னு நம்மகிட்ட இவ்ளோ நல்ல விதமா பேசுறாளே அப்படின்னு சொல்லி அவரே அப்படியே சைலண்டா பார்த்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோவும் அந்த பொண்ணும் டாக்ஸில ஒண்ணா போயிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோ சும்மா இல்லாம அவரோட தலைய காருக்கு வெளில நீட்டிக்கிட்டே வராரு. அடிக்கிற காத்துல அவரோட விக்கும் சேர்ந்து பறக்க, உடனே அவரும் தலைய உள்ள எடுத்துட்டு அவரோட விக்க சரி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த பொண்ணு, "எதுக்காக நீ அப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோவும், "ஓஹோ! அத பத்தி கேட்கிறியா? சம்டைம்ஸ் வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போறது கூட நல்லது தான். நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல" அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அத கேட்ட அந்த பொண்ணும், "ஆனா உண்மையிலேயே நாம அப்படி பண்ணி தான் ஆகணுமா?" அப்படின்னு சொல்லி சோகமா கேட்கிறா. அத கேட்டதும் ஹீரோவும் அப்படியே சீரியஸ் ஆயிடுறாரு. அவர் உடனே, "இந்த வேலைக்காக நான் எதையும் பண்ணுவேன். ஏன்னா பைலட் ஆகறதுக்காக நான் ஏகப்பட்ட கஷ்டத்த அனுபவிச்சிருக்கேன். அதனால இந்த மாதிரி சின்ன பிரச்சனை எல்லாத்தையும் நான் ஈஸியாவே ஹேண்டில் பண்ருவேன்" அப்படின்னு சொல்லி அவரும் கொஞ்சம் சோகமா சொல்றாரு. இந்த பொண்ணு உடனே, "எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நீ அப்படி பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோ தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்றா. அத கேட்டதும் ஹீரோவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. சிரிப்பெல்லாம் கூட வருது. அவர் அப்படியே அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க, "உன்னோட ஃபோன் நம்பர் எனக்கு குடுக்குறியா? நாம 2 பேரும் இதே மாதிரியே க்ளோஸா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "அச்சச்சோ! நான் ரொம்பவே ஃபார்வர்டா சொல்லிட்டேன் போல" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோ இல்ல அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டா சொல்லிடுறாரு. அத கேட்டதும் 2 பேருமே அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோவும், "அச்சச்சோ! நானும் ரொம்ப ஃபாஸ்ட்டா ஆன்ஸர் பண்ணிட்டேன் போல" அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அத பார்த்ததும் அந்த பொண்ணும் சிரிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பொண்ணோட ஃபோன வாங்கி அவரோட நம்பர போட்டு குடுக்குறாரு. அந்த பொண்ணோட ஃபோன்ல இவரோட நம்பர போட்டு டயல் பண்ணா ஹீரோவுக்கு ஃபோன் வரதானே செய்யும். ஹீரோ உடனே அவரோட ஃபோன எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்லி அவரோட நார்மலான பையன் வாய்ஸ்ல சொல்லிடுறாரு. அத கேட்டதும் அவரே அப்படியே ஷாக் ஆயிட்டு, உடனே அந்த பொண்ணோட ஃபோன காதுல வச்சு லேடி வாய்ஸ்ல ஹலோ, ஹலோ, நானே ஃபோன் பண்ணி நானே பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சமாளிச்சு சிரிக்க, அந்த பொண்ணும் சிரிக்கிறா. ஒரு வழியா ஹீரோவும்
ஹீரோவும் மாட்டிக்காம அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்லயே எல்லாரும் ஃப்ளைட்ல போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோவும் நர்வஸ்ல அவரோட கால ஆட்டிக்கிட்டே இருக்காரு. அத வந்து அவரோட ஃப்ரெண்ட் வந்து கவனிச்சிடுறான். அத பார்த்த ஹீரோ அப்படியே அவரோட வாய்க்குள்ளேயே அந்த பையன திட்டிட்டு இருக்காரு. அப்ப அவன் உடனே இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. ஆன்ஹார் கம்பெனில நம்மளோட கோ பைலட் ஹன்ஜங் மையோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இதுதான். ஸோ எல்லாரும் அவங்களுக்கு கிளாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க எல்லாரும் ஹீரோக்காக கிளாப் பண்றாங்க. அப்போ அந்த பையன் ஹீரோ கிட்ட உன்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே என் கூட தான் அப்படின்னு சொல்றான். அத கேட்டதும் ஹீரோவுக்கு சிரிப்பு வந்துருது. அவர் அப்படியே அவன கிண்டல் பண்ற மாதிரி சிரிக்க, அத பார்த்ததும் அவனுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. நெக்ஸ்ட் சீன்லயே எல்லாரும் ஃப்ளைட்ல உட்கார்ந்திருக்கிறது தான் காட்டுறாங்க. பேசஞ்சர்ஸ் இன்னும் யாரும் வரல. ஸோ ஹீரோ வந்து அந்த ஸ்டீரிங்ல விளையாடிக்கிட்டே மைக்ல சும்மா பேசி பார்த்துட்டு இருக்காரு. அத பார்த்த ஹீரோவோட ஃப்ரெண்ட் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, உன்னோட வாய்ஸ் கேட்கறதுக்கு பையன் வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு இதுக்கு முன்னாடி யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கறான். அத கேட்டதும் ஹீரோ அப்படியே முறைச்சுக்கிட்டே அவர பாக்க, அவன் உடனே நான் ஒன்னும் அத கெட்ட விஷயம்னு சொல்ல வரல. இன்னும் சொல்லப்போனா, இந்த வாய்ஸ்ல நீ பேசுறத கேட்கும்போது ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ அத கேட்காம ஃப்ளைட் நம்பர், டேக் ஆஃப் பண்ண போற டைம்ன்னு சொல்லி அதே அப்படியே பாட்டு மாரி பாடிட்டு இருக்காரு. அவனும் விடாம ஆனா எனக்கு ஹஸ்கி வாய்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அதெல்லாம் காதுலயே வாங்கிக்கல. அவனுக்கு ரிப்ளைவும் பண்ணல. அவர் பாட்டுக்கு ஃப்ளைட் நம்பர், டேக் ஆஃப் பண்ண போற டைம்ன்னு சொல்லி அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. உடனே அவனும் உனக்கு பப்பி ஃபேஸ் அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவனும் நீ 1992ல தானே பிறந்த, த இயர் ஆஃப் த மங்கி ரைட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவங்க பிறந்த வருஷத்துக்கு கூட ஒரு பேர் இருக்கு போல. நான் வந்து டிராகன் 88ல பிறந்தேன். நம்ம 2 பேத்துக்கும் நடுவுல 4 வருஷம் கேப் இருக்கு. இந்த மாதிரி ஏஜ் கேப்ல இருக்கிறவங்க தான் நல்லா மேட்ச் ஆவாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் நம்ம ஹீரோவ பொண்ணுன்னு நினைச்சு ஹீரோவ கரெக்ட் பண்ற மாதிரியே பேசுறான். அத கேட்ட ஹீரோவும் அதுவும் கரெக்ட் தான். அப்படின்னா நம்ம 2 பேரும் நல்லா பழகுவோம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பையனும் நாம ட்ரை பண்ணலன்னா நம்ம 2 பேரும் நல்லா மேட்சா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்? எனக்கு வந்து உன்ன மாதிரி பியூட்டிஃபுல்லான பப்பி விமன்னா ரொம்பவே பிடிக்கும். அவங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஏதோ சொல்ல வர, பின்னாடி பயங்கரமா நாய் குலைக்குது. ஆனாலும் அவன் நிறுத்தாம, அவங்க தான் ரொம்பவே ஜென்டிலாவும், நைஸாவும் நடந்துப்பாங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லி அவன் இன்னும் என்ன சொல்ல வரான். அதுக்குள்ள பின்னாடி பயங்கரமா நாய் குலைக்குது. ஆனாலும் அவன் விடாம, "உன்ன பார்த்தா அப்படியே என்னோட டைப் மாதிரியே இருக்கு" அப்படின்னு சொல்லி ஒரு வழியா அவனோட சென்டென்ஸ முடிச்சிடுறான். அதுக்கு ஹீரோவும் அத கேட்கறதுக்கே கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த பையனும் நம்மள தான் சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டு, "என்ன?" அப்படின்னு சொல்லி ஷாக்கா கேட்க, ஹீரோ உடனே, "அதான் இந்த நாயினாலே கடுப்பா இருக்கு. எப்ப பார்த்தாலும் குலைச்சுக்கிட்டே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு போன எடுத்து, "நான் தான் கோ பைலட் பேசுறேன். பின்னாடி ஒரு நாய் நிறுத்தாம குலைச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா? அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ குடுத்து அத அமைதியாக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன சொல்ற மாதிரியே ஹீரோ சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்லயே ஃப்ளைட் மேல பறந்துட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. மேல இருந்து கீழ பார்த்த ஹீரோ அப்படியே பெருமூச்சு விடுறாரு. அத பார்த்து அவரோட ஃப்ரெண்ட் உடனே, "ஓஹோ! நீயும் இந்த மாதிரி ஹைட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா டீப் பிரெத் எடுப்பியா? இதே மாதிரி பண்ற இன்னொரு ஆள எனக்கு தெரியும். அவன் எப்பயுமே நாம 10,000 ஃபீட்ட ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம டேக் ஆஃப் பண்ணும்போது நமக்கு இருந்த டென்ஷன் வந்து ரிலீவ் ஆகும்னு சொல்லுவான்" அப்படின்னு இந்த பையன் ஹீரோவ பத்தி சொல்றான். அத கேட்ட ஹீரோவுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஒரு வழியா இவன் நம்மள பத்தி பேசுறானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, "நிஜமாவா?" அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த பையனும், "ஆமா, ஏர்ஃபோர்ஸ் அகாடமில என்னோட சீனியர் தான் அவன். அவனோட பைலட் ஸ்கில்க்காகவே ஸ்கூல் முழுக்க அவன் செம்ம ஃபேமஸா இருந்தான். அதுவும் இல்லாம அவன ஹையர் பண்றதுக்காக நெறைய ஏர்லைன்லாம் சண்டைலாம் கூட போட்டாங்க" அப்படின்ற மாதிரி அந்த பையன் ஹீரோவ பத்தி கொஞ்சம் பெருமையாவே பேசுறான். அத கேட்டு ஹீரோவும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, "வாவ்! அப்படின்னா அவன் ரொம்ப நல்லவனா தான் இருப்பான்" அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அப்போ அந்த பையன் உடனே, "அது என்னமோ உண்மைதான். ஆனா அவன் சரியான ஃப்ராடு. பண்ற எல்லா வேலையும் பண்ணிட்டு எல்லாரும் முன்னாடி தன்னை ஒரு நல்லவன் மாதிரி காமிச்சுப்பான். அதுவே அவனுக்கு ஒரு பொழப்பு" அப்படின்ற மாதிரி அந்த பையன் ஹீரோவ பத்தி ரொம்பவே மோசமா சொல்ல ஆரம்பிக்கிறான். அத கேட்ட ஹீரோவுக்கு செம்ம கோவம் வருது. அவர் உடனே, "யாரு நானா?" அப்படின்னு சொல்லி அந்த பையன பார்த்து கோவமா கேட்க, அந்த பையன் உடனே, "என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே ஹீரோவும், "அது வந்து" அப்படின்னு சொல்லி என்னமோ ஒரு பாட்டு பாடி சமாளிச்சுடுறாரு. அத கேட்ட அந்த பையனும், "இவ எது பண்ணாலும் செக்ஸியா தான் இருக்குன்னு" சொல்லி அவன் அப்படியே சைலன்ட்டா சொல்றான். நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோவும் அவரோட பையனும் ஷாப்பிங் வந்திருக்கிறத தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோ ஒரு ஏரோப்ளேன் டாய் எடுத்து அவரோட பையன்கிட்ட காமிச்சு, "நான் இத ஓட்டியிருக்கேன். இதோட இன்ஜின் சவுண்டே பயங்கரமா இருக்கும். கேட்கறதுக்கே சூப்பரா இருக்குல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அவரோட பையனும், "ஓஹோ! சோ இப்ப இதுதான் நான் வாங்கணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே ஹீரோவும், "இல்ல இல்ல, உனக்கு எது வாங்கணும்னு தோணுதோ அத நீ வாங்கு. இங்க இன்னும் நெறைய டாய்ஸ் இருக்கு பாரு. இது எல்லாத்தையும் பாரு. உனக்கு எது புடிச்சிருக்குன்னு சொல்லு. நான் உனக்கு அத வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்றாரு. உடனே அவனும் திரும்பி அங்க இருக்க ஒரு டால பார்த்துட்டு, "இல்லப்பா, நான் இதையே வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருக்க
வலுக்கட்டாய வாங்கிக்கிறான். அப்ப ஹீரோவும், "உங்க அம்மா என்ன பண்றாங்க? நீ இப்பவும் அவங்க கிட்ட என்ன பார்க்கணும்னு சொல்லி அடம் புடிப்பியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பையனும், "ஆமா. ஆனா அம்மா தான் உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க." அப்படின்னு சொல்லி சோகமா சொல்றான். அத கேட்டதும் ஹீரோவோட முகமே மாறி போயிடுது. நெக்ஸ்ட் சீன்லயே அவரோட ஒய்ஃப பார்த்து, "உனக்கு என்ன பைத்தியமா? நீ எதுக்காக அவன்கிட்ட நமக்கு டிவோர்ஸ் ஆன விஷயத்தெல்லாம் சொன்ன?" அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அவரோட ஒய்ஃபும் ரொம்பவே கூலா, "அவனுக்கும் உண்மை தெரியணும். அப்பதான் அவன் ரியாலிட்டிய அக்செப்ட் பண்ணிப்பான்." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும், "அவனுக்கு வெறும் 6 வயசு தான் ஆகுது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி அவனால புரிஞ்சுக்க முடியும்? எனக்கு வேலை போயிடுச்சுன்னு தானே நீ என்ன டிவோர்ஸ் பண்ண." அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அவரோட ஒய்ஃபும் ஃபோன்ல அவங்களோட பையன் ஃபோட்டோவ பார்த்துக்கிட்டே, "நிஜமாவே நான் உன்ன அதுக்காக தான் டிவோர்ஸ் பண்ணேன்னு நீ நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத கேட்ட ஹீரோ உடனே, "சரி உண்மையான ரீசன் தான் என்னன்னு சொல்லேன் கேட்போம்." அப்படின்னு சொல்ல, அவரோட ஒய்ஃபும், "நம்ம பையன் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறான்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே, "அவன் ஒரு பைலட் ஆகணும்னு ஆசைப்படுறான்." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவரோட ஒய்ஃபும், "இல்ல அவன் ஒரு பாலே டான்ஸர் ஆகணும்னு ஆசைப்படுறான். ஒரு வேர்ல்ட் கிளாஸ் டான்ஸரா ஆகணும்ன்றது தான் அவனோட ஆசையே. எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்ததுனால நான் ஒரு சர்ஜரி பண்ணிக்கிட்டேன். அதனால தான் நான் பிலாட்டிஸ்க்கு போறத விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த சர்ஜரிக்கு அப்புறம் என்னால அதிகமா கொழுப்பு இருக்க எந்த ஒரு ஃபுட்டையும் சாப்பிட முடியல." அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்தப்போ இவங்கள பீஃப் ஸ்டூ வாங்கிட்டு வர சொல்லி கேட்டிருப்பாரு. அத இந்த இடத்துல சொல்லி, "எனக்கும் அத சாப்பிடணும் போல ஆசையா தான் இருக்கு. ஆனா என்னால அத சாப்பிட முடியாது. எங்க அப்பாவுக்கு ஷோல்டர் உடைஞ்சு போன விஷயம் உனக்கு தெரியுமா? இல்ல உங்க அம்மாவோட 70வது பர்த்டே வந்துச்சு. அதாச்சும் உனக்கு தெரியுமா? எப்ப கேட்டாலும் நீ பிஸியா இருக்க, பிஸியா இருக்கன்னு தவிர வேற எந்த ஒரு விஷயத்தையும் சொன்னது கிடையாது. அதனால தான் உங்க அம்மாவோட பர்த்டே பார்ட்டிய நானே அவங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி குடுத்தேன். இத பத்தியெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ எப்பயுமே உன்ன பத்தி மட்டும் தான் யோசிக்கிற. மத்தவங்கள பத்தி உனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது." அப்படின்னு சொல்லி அவர டிவோர்ஸ் பண்ணதுக்கு அவரோட ஒய்ஃப் ரீசன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ஹீரோ வந்து அவரோட ஒய்ஃப் சொன்ன விஷயத்த தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா அந்த ஏர்போர்ட் ஃபுல்லாவே ஹேப்பி கப்பிள்ஸ், ஹேப்பியான ஃபேமிலின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அத பார்க்கும்போது ஹீரோக்கு அவரோட ஒய்ஃப் வந்து, "எனக்கு வந்து ஒரு ஹேப்பியான ஃபேமிலி தான் வேணுமே தவிர, உன்ன மாதிரி ஒரு ஹாட்டான பைலட் தேவையில்ல." அப்படின்னு சொன்ன விஷயம் அவருக்கு ஞாபகம் வருது. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவர் அப்படியே ஃபீல் பண்ணிட்டே நின்னுட்டு இருக்க, அப்ப கரெக்ட்டா அந்த யூன் பொண்ணு அங்க வந்துட்டு, "ஏதாச்சும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அத கேட்டதும் ஹீரோக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. அவர் உடனே, "நீ தானா? நான் செம்மையா பயந்துட்டேன்." அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு உடனே, "என்னாச்சு? திரும்பவும் அந்த நாய் உன்ன டிஸ்டர்ப் பண்ணுதா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஹீரோவுக்கு அவ எத பத்தி பேசுறான்னு புரியல. அவர் அந்த பொண்ண குழப்பத்தோட பார்க்க, அவ உடனே, "நீ தானே கேப்டன் ஜியோவ நாயின்னு சொன்ன." அப்படின்னு சொல்ல, அத கேட்டதும் ஹீரோவுக்கு சிரிப்பு வந்துருது. அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, "ஓஹோ! அத பத்தி சொல்றியா?" அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. உடனே அவளும், "இந்த கேப்டன் ஜியோ வந்து பொண்ணுங்க கிட்ட ஒரு மாதிரி நடந்துப்பான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதனால நீ அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு. நாய்க்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்." அப்படின்ற மாரி சொல்றா. அத கேட்டதும் ஹீரோக்கு திரும்பவும் சிரிப்பு வந்துருது. "உனக்கு பசிக்குதா? நம்மனா வெளில போய் சாப்பிட்டு வரலாமா?" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஹீரோவ கூப்பிடுறா. ஆனா ஹீரோ வந்து, "இல்ல நான் வரல." அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு விடாம, "வா சும்மா போயிட்டு வரலாம்." அப்படின்னு சொல்லி ஹீரோவ புடிச்சுட்டு இழுத்துட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்லயே 2 பேரும் மாலுக்கு போறது தான் காட்டுறாங்க. அங்க ஹீரோ வந்து ஒரு கலர்ல இன்னர் எடுக்குறாரு. அத வாங்கி பார்த்தா அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட பிரைட்டான ஒரு கலர குடுத்துட்டு, "சும்மா ஒண்ணு டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணி பாரு." அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் அத போட்டு பார்த்துட்டு, "உண்மையிலேயே அது சூப்பரா இருக்கு." அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் 2 பேரும் ஷூ வாங்க தான் போறாங்க. அந்த பொண்ணு கேர்ல்ஸ் செக்ஷன்ல இருக்க பெரிய சைஸ எடுத்துட்டு, "இது உனக்கு கரெக்ட்டா இருக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு ஹீரோ வந்து, "இல்ல இத விட பெருசு என்னோட ஷூ சைஸ் வந்து 10." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் மேட்சிங்கா ஷூ வேற போட்டுட்டு வராங்க. அப்புறம் நெறைய ட்ரெஸ்லாம் வாங்குறாங்க. இன்னும் நெறைய கடைக்கு போய் நெறைய திங்ஸ்லாம் வேற வாங்குறாங்க. ஹீரோ வந்து அவர் ஒரு பொண்ணு மாதிரி வேஷம் போட்டிருக்காருன்ற விஷயத்தையே மறந்துட்டு, ஒரு நிஜமான பொண்ணாவே மாறி அவரோட ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து ஜாலியா ஃபன் பண்றாரு. நெக்ஸ்ட் சீன்லயே 2 பேரும் பப்புக்கு போயிருக்கிறது தான் காட்டுறாங்க. அங்க ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து செம்மையா குடிக்கிறாங்க. ஃபுல் போதையில ஹீரோ அங்க பயங்கரமா டான்ஸ்லாம் ஆடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ யோன் உடனே, "அச்சச்சோ! நான் என் ஃபோன உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ இங்கேயே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. உடனே ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து வராரு. அப்போ ஒரு பையன் ஹீரோ கிட்ட ஓடி வந்துட்டு, "நான் நம்ம 2 பேருக்கும் சேர்த்து ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கேன். ஸோ என் கூட வா." அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோவ கூப்பிடுறான். அதுக்கு ஹீரோவும், "சாரி ஆனா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பார்க்குறாரு. ஆனா இந்த பையன் விடுற மாதிரியே தெரியல. அவன் உடனே ஹீரோவோட கைய புடிச்சு இழுத்து, "இரு நீ அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத கூட நான் பார்த்தேன். ஸோ ப்ளீஸ்." அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே ஹீரோவோட ஆர்ம்ஸ டச் பண்றான். அவரோட ஆர்ம்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அத பார்த்து அந்த பையன் உடனே, "நீ நெறைய ஒர்க் அவுட்லாம் பண்ணுவ போலயே." அப்படின்னு சொல்லி ஹீரோவோட காது கிட்ட போய் சொல்றான். உடனே ஹீரோவும், "சாரி நான் நாளைக்கு வேலைக்கு போகணும்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பார்க்குறாரு. ஆனா இந்த பையன் அவர விடுற மாதிரியே தெரியல. "எதுக்காக சீக்கிரமா போற? இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இரு." அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோவோட கைய புடிச்சு இழுத்துட்டே இருக்க, அவருக்கு செம கோவம் வந்துருது.
வந்துருது. உடனே அவரு வேகமா அந்த பையன புடிச்சு கீழ தள்ளிட்டு, "அதான் என்னால முடியாதுன்னு சொல்றான்லடா! அப்புறம் என்ன பாரு உன்னால இந்த டேக் வேற பிஞ்சிருச்சு. இப்ப நான் எப்படி வெளில போறது?" அப்படின்னு சொல்லி அவரோட ஓன் வாய்ஸ்ல பேசுறாரு. அத கேட்டதும் அந்த பையன் அப்படியே ஷாக் ஆயிட்டு ஹீரோவையே பாக்க, உடனே ஹீரோவும், "என்ன ஷாக் ஆயிட்டியா? நீ என்ன யோசிக்கிறியோ அதுதான் உண்மை. ஏற்கனவே நான் செம்ம டயர்டா இருக்கேன். இதுல இந்த ஹீல்ஸ் வேற என்ன போட்டு சாவடிக்குது." அப்படின்னு சொல்லி அவர் அந்த பையன்கிட்ட பேசிட்டே இருக்கும்போதே யோன் அங்க வந்துட்டு, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவள பார்த்ததும் ஹீரோ அவரோட வாய்ஸ சேஞ்ச் பண்ணி லேடி வாய்ஸ்ல, "அது ஒண்ணும் இல்ல. இந்த டேக் மட்டும் பிஞ்சிருச்சு. வா போகலாம்." அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண கூட்டிட்டு ஹீரோ அங்கருந்து போயிடுறாரு. இத எல்லாத்தையும் அந்த பையன் அப்படியே ஷாக்காவே பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்லயே 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்திருக்கிறத தான் காட்டுறாங்க. அப்ப யோன் ஹீரோ கிட்ட, "நீ நிஜமாவே சூப்பரா டான்ஸ் ஆடுற. எனக்கும் டான்ஸ் ஆடுறதுனா பிடிக்கும்." அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோவ க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. மேக்கப் எல்லாம் போயிட்டு அவரோட மீசையெல்லாம் தெரியுது. ஆனா ஹீரோக்கு அது தெரியாது. அவர் அப்படியே அந்த பொண்ண பார்த்து, "ஆனா என்னால ஒரு விஷயத்த தெளிவா சொல்ல முடியும். உன்னோட ஜாப நீ ரொம்பவே அதிகமா லவ் பண்ற." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அத கேட்ட யோனும், "நீ கூட தான் இந்த வேலைக்காக நீ எது வேணாலும் பண்ணுவேன்னு சொன்ன. அப்பதானே உன்னாலயும் பைலட்டா இருக்க முடியும்." அப்படின்னு சொல்லி அவ ஹீரோவ பார்த்து சொல்றா. உடனே ஹீரோவும், "நான் எப்பயுமே சக்சஸ்ஃபுல்லாவும் ஃபேமஸா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டுருக்கேன். ஆனா எப்பயுமே மெயின் ரீசன் வந்து பணம் தான். நான் சின்ன வயசுல இருக்கும்போதே எங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் எங்க அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்பா இல்லாத ஒரு வீட்ல ஃபர்ஸ்ட் பொறந்த பையனா நானு இல்ல. அப்பா இல்லாத ஒரு வீட்ல ஃபர்ஸ்ட் பொறந்த பையனா நான் வந்து நடந்துக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அதனால நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு படிச்சேன். டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட என்கிட்ட பணம் இல்லாததுனால நானாவே போய் ஏர்ஃபோர்ஸ் அகாடமில ஜாயின் பண்ணேன். இல்ல நான் ஜாயின் பண்ணணும்னு நெனச்சேன். ஆனா அவங்க என்னோட அப்ளிகேஷன அக்செப்ட் பண்ணல. சோ இதுக்கு மேல என்னால இத பண்ண முடியாது. நீயே இத பார்த்துக்கோ." அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க கிட்ட என்னால சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன் அது. எனக்கு அப்போ எப்படியாச்சும் இத நம்ம பண்ணியே ஆகணும். அப்பதான் என்னோட ஃபேமிலிய பார்த்துக்க முடியும் அப்படின்னு மட்டும் தான் தோணுச்சு. நான் என்ன நெனச்சேன்னா, நான் ஒரு பைலட் ஆயிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு நான் நெனச்சேன்." அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்படியே சோகமாயிடுறாரு. அத பார்த்த யோனும் ஹீரோக்கு டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து குடுத்துட்டு, "மேபி உனக்கு அப்போ நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருந்திருக்கலாம். எங்க அப்பாவும் எப்பயும் இப்படிதான். ஆனா இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, உன்னோட இந்த கஷ்டமான ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் மத்தவங்களுக்கு தெரியாம மறைச்சு வைக்கிறது தான்." அப்படின்னு சொல்லி அவ சொல்ல, அதையெல்லாம் கேட்டு ஹீரோ அப்படியே அழவே ஆரம்பிச்சிடுறாரு. உடனே அவளும் ஹீரோவ ஹக் பண்ணி, "சரி விடு. இப்போயிலருந்து நீ என்ன சிஸ்டர்னே கூப்பிடு. நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் சிஸ்டர்ஸ் மாரி இருப்போம்." அப்படின்னு சொல்றா. அத கேட்ட ஹீரோவும், "ஓகே சிஸ்டர்." அப்படின்னு சொல்லி அவளே ஹக் பண்ணி அழுவுறாரு. நெக்ஸ்ட் சீன்லயே 2 பேரும் அங்கருந்து வெளியில நடந்து வந்துட்டு இருக்கிறதான் காட்டுறாங்க. ஏற்கனவே தண்ணி அடிச்சிருக்கிறதுனால 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே ரோட்ல தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப நடுவுல ஒரு பையன் ஸ்கேட்டிங் சைக்கிள் எடுத்துட்டு வர, "பாத்து வா." அப்படின்னு சொல்லி யோன் ஹீரோவ புடிச்சு இழுக்க, ஹீரோ அப்படியே ஓடி வந்து அவள ஸ்ட்ரைட்டாவே ஹக் பண்ணிடுறாரு. உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவர் அப்படியே, "அச்சச்சோ! ஒரு நிமிஷம் இரு." அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க புதருக்குள்ள அவர் பூந்துடுறாரு. வேகமா ஓடி போய் அந்த பக்கம் இருக்க ஒரு மரத்துக்கு கிட்ட உட்காந்துக்கிறாரு. யோனுக்கு ஒண்ணுமே புரியல. அவ உடனே, "என்னாச்சு? எப்படி நீ இதுக்குள்ள போன? வாந்தி எடுத்துட்டு இருக்கியா? வேணும்னா உன்னோட முதுக தட்டி குடுக்கறதுக்கு நான் வரவா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இங்க ஹீரோ எந்த ஒரு பதிலும் சொல்லாம, ஒண்ணும் இல்ல எல்லாம் சரியாயிடும்னு சொல்லி அவருக்கு அவரே சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவோட வாய்ஸ் கேட்ட யோன் உடனே, "நீ என்ன அங்க பாத்ரூமா போயிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேக்குறா. அத கேட்ட ஹீரோவும், "உன்கிட்ட இத கேட்கறதுக்கே என்ன மன்னிச்சிடு. பக்கத்துல ஏதாச்சும் ஸ்டோர் இருந்தா கொஞ்சம் டேப் மட்டும் வாங்கிட்டு வரியா?" அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோ வேலைக்கு வர்றது தான் காட்டுறாங்க. ஸ்ட்ரைட்டா அவரு பாத்ரூம்குள்ள தான் போறாரு. போய் பார்த்தா யோனும் அங்க தான் இருக்கா. "இன்னைக்கு எந்த நாட்டுக்கு போறீங்க? எந்த கேப்டன் கூட போறீங்க?" அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப யோன் பொறுமையா ஹீரோ கிட்ட வந்துட்டு அவரோட கண்ணு கிட்ட இருக்க அந்த ஐலாஷ எடுக்குறா. அத பார்த்த ஹீரோ உடனே, "என்னது இது பூச்சியா?" அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. உடனே யோனும், "இல்ல இது உன்னோட ஐலாஷ். நீ இந்த மாதிரி ஃபேக் ஐலாஷ்லாம் யூஸ் பண்ணுவியா?" அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, "ஐலாஷ் கொஞ்சம் அடர்த்தியா இருந்தா தானே நாமளும் பார்க்கறதுக்கு அழகா இருப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா சிஸ்டர். எதுக்காக நீ யாரையும் டேட் பண்ணவே மாட்ற? அதுவும் இல்லாம இன்டர்வியூ அப்ப கூட நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னியே. எதுக்காக?" அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே யோனும், "என்னோட வாழ்க்கையே ரொம்ப பிஸியா இருக்கு. என்ன சப்போர்ட் பண்றதுக்கே என்னால முடியல. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி மேரேஜ் பத்தியெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியும்?" அப்படின்னு சொல்லி சொல்றா. அத கேட்ட ஹீரோ உடனே, "அப்படின்னா நான் உனக்கு ஒருத்தர செட் பண்ணி தரேன். உனக்கு எந்த மாதிரி பசங்கள பிடிக்கும்னு சொல்லு. எனக்கு நெறைய பேர் தெரியும்." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு யோனும், "எனக்கு வந்து என்னோட வேலை எந்த மாதிரியான வேலை அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடிய ஒருத்தர ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம அவர் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பேசணும்." அப்படின்னு சொல்றா. அத கேட்ட ஹீரோ உடனே, "சரி அப்படின்னா உனக்கு எந்த மாதிரி ஆள பிடிக்காதுன்னு சொல்லு." அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அத கேட்டதும் யோன் உடனே, "எனக்கு பொய் சொல்றவங்கள கண்டா பிடிக்கவே பிடிக்காது. யாரையும் மீட் பண்ண உடனே நான் அவங்க கிட்ட க்ளோஸா பேச மாட்டேன். ஒருவேளை நான் அப்படி பேசினேன் அப்படின்னா அவங்கள நான் ஃபுல்லாவே நம்ப ஆரம்பிச்சுருவேன்." அப்படின்னு சொல்றா. அத கேட்டதும் ஹீரோவோட முகமே மாறி போயிடுது.
"சரி பார்த்து போயிட்டு வா, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கருந்து போக, உடனே ஹீரோ அவள கூப்பிட்டு, "நான் ஹவாய் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் உன் கூட கொஞ்சம் பேசலாமா? நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, உடனே இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்லயே பேசஞ்சர்ஸ் எல்லாரும் ஹவாய் போறதுக்காக ஃப்ளைட்ல ஏறிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. ஹீரோவும் ஃப்ளைட் எடுக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. இந்த தடவையும் அவரோட ஃப்ரெண்டு தான் அவரோட கேப்டனா வந்திருக்காரு. அந்த பையன் உடனே, "ஹவாய்ல நம்ம 2 பேரும் சாப்பிடறதுக்காக நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ட கண்டுபிடிச்சிருக்கேன். நம்ம அங்க போகலாமா?" அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஹீரோவ கூப்பிடுறான். அதுக்கு ஹீரோவும், "காலையில சாப்பிட்டதே எனக்கு இன்னும் செரிக்கல" அப்படின்னு சொல்றாரு. அந்த பையனும் விடாம, "ஆனா அது ஹவாயிலே இருக்க ரொம்ப பெரிய ஒரு ஃபேமஸான பார்" அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ வந்து, "எனக்கு வெளியில சாப்பிடுறது பிடிக்காது" அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையா முடிச்சிடுறாரு. உடனே அந்த பையன் திரும்பவும், "உன்னோட ஃபோன நீ தொலைச்சிட்டியா? நான் எத்தன தடவ கால் பண்றேன். ஏன் நீ எடுக்க மாட்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். அத கேட்ட ஹீரோ உடனே, "ஓஹோ! இன்னும் என் ஃபோன் ஆன்ல தான் இருக்கா? நான் அத ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். ஞாபகப்படுத்துனதுக்கு தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன எடுக்குறாரு. அத பார்த்து அவனும் சிரிச்சுக்கிட்டே, "நீ ஏன் என்னோட நம்பர பிளாக் பண்ணிட்டியா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே, "ஆமா" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டு தான் அவனுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. நெக்ஸ்ட் சீன்லயே ஃப்ளைட் அப்படியே டேக் ஆஃப் ஆகுறது தான் காட்டுறாங்க. ஆனா இந்த பையன் இன்னும் அவனோட வாய மூடாம, "உன்ன மாதிரி நான் நெறைய பொண்ணுங்கள பார்த்துருக்கேன். அவங்களாவே வந்து ஃப்ளர்ட் பண்ணுவாங்க. எங்களோட அட்டென்ஷன என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தா கூட பசங்க தான் வேஸ்ட்டுன்ற மாதிரி அவங்க போயிடுவாங்க" அப்படின்னு சொல்றான். அத கேட்ட ஹீரோவும், "யாரு என்னையா சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பையனும், "ஆமா, நீ தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ண. என்ன பார்த்து பார்த்து சிரிச்சியே. அப்ப அதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். அத கேட்ட ஹீரோவும், "நிஜமா நான் அப்பல்லாம் பண்ணனா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அந்த பையனும், "நீ என்னதான் பண்ண நினைக்கிறன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல" அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ அந்த ஃப்ளைட்டோட மானிட்டர பார்த்துட்டு, "எனக்கு உன் மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. நீ இப்ப பண்ணிட்டு இருக்க பார்த்தியா? இது எனக்கு சுத்தமா புடிக்கல. நீ பார்க்கறதுக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. உன்னோட பர்சனாலிட்டியும் பேடா இருக்கு. அதுவும் இல்லாம உன் மேல இருந்து ஸ்மெல் வேற வருது" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. அத கேட்டு அந்த பையன் செம கோவமா, "நான் இன்னும் ஹார்டா ட்ரை பண்றேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் குடு. நீ மத்த பொண்ணுங்கள மாதிரி கிடையாது. அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் ஒரு ஆம்பள" அப்படின்ற மாரி அவன் சொல்றான். அத கேட்ட ஹீரோவும், "ஜஸ்ட் நீ ஒரு ஆம்பளன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃப்ளைட் வந்து நெறைய மேகம்லாம் இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள போயிடுது. அங்க வந்து பயங்கரமா மழை பெய்யறது மட்டும் இல்லாம செமையா இடி வேற இடிக்குது. அதனால ஃப்ளைட்டே அப்படியே ஷேக் ஆகுது. உடனே அந்த பையனும் ஹீரோவ பார்த்து, "நீ பயப்படாத, எல்லாம் சரியாகிடும்" அப்படின்னு சொல்றான். வெளியில பயங்கரமா அடிக்கிற காத்தால அவங்க ஃப்ளைட்ல இருக்க ஒரு இன்ஜின் வேற வெடிச்சிருது. உள்ளார பேசஞ்சர்ஸ் எல்லாரும் பயத்துல கத்திட்டு இருக்காங்க. வெளியில பெய்யற மழை ரொம்பவே ஃபாஸ்ட்டா வர்றதுனால ஃப்ரண்ட்ல இருக்க கண்ணாடிலாம் கூட உடையுது. அப்ப ஏர் ஹோஸ்டஸ் டீம்ல இருந்து ஒருத்தர் கால் பண்ணி, "கேப்டன், இது வெறும் டர்புலன்ஸ் தானே" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோவும், "ஆமா, நீங்க பேசஞ்சர்ஸ அமைதியா பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்ல, அந்த பையனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். இங்க ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட பார்த்து, "இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பையன் உடனே, "மேனுவல் எடுத்து பாரு" அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோவும் மேனுவல தேடுறாரு. அங்க பார்த்தா ஃப்ளைட்டோட இன்னொரு ரெக்கையும் ஃபயர் ஆக ஸ்டார்ட் ஆயிடுது. ஒரு வழியா ஹீரோவும் மேனுவல கண்டுபிடிச்சு அந்த பையன் கிட்ட குடுக்க, அவன் வந்து இந்த மாரி எமர்ஜென்சில என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு, ஹீரோவ பார்த்து, "நீ பயப்படாத. இந்த மாதிரி சிச்சுவேஷன ஃபேஸ் பண்றதுக்காக தான் எல்லா வருஷமும் நாம எமர்ஜென்சி ட்ரில் பண்ணி பார்க்குறோம்" அப்படின்னு சொல்றான். அத கேட்ட ஹீரோ உடனே, "ஆனா கேப்டன், இப்ப நீங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியல. அதனால குடுங்க, ஃப்ளைட்ட நான் ஓட்டுறேன்" அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பையனும் அதுக்கு ஒத்துக்காம, "இல்ல இல்ல, ஒரு கேப்டனா பேசஞ்சர்ஸையும் என்னோட க்ரூ மெம்பர்ஸையும் காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் அவனால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றான். ஆனா போக போக இன்னமும் ஃப்ளைட் ஷேக் ஆயிட்டே தான் இருக்கு. அப்போ அந்த பையனும் ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுக்குறான். "எல்லாரும் நல்லா கேளுங்க. இப்ப நாம ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் பண்ண போறோம். அதனால எல்லாரும் காமா இருங்க" அப்படின்னு சொல்றான். அத பார்த்த ஹீரோ உடனே, "டேய் ரிசீவர், ஏன் நீ தலைகீழ புடிச்சிருக்கடா" அப்படின்னு சொல்லி அவர் அத எடுத்து கரெக்ட்டா அவனோட காதுல வைக்கிறாரு. அவன் சொல்றத உண்மைன்னு நம்பி அங்க இருக்க ஏர் ஹோஸ்டஸ் எல்லாரும் பேசஞ்சர்ஸ் கிட்ட, "உங்களோட பொருள் எல்லாத்தையும் இங்கேயே வச்சுட்டு வாங்க. அப்பதான் லேண்டிங் ஆகும்போது எல்லாராலயும் எஸ்கேப் ஆக முடியும்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே எல்லா பேசஞ்சர்ஸும் கீழ இறங்குறதுக்காக ரெடியா இருக்காங்க. ஆனா இங்க சிச்சுவேஷன் இன்னமும் மோசமாயிட்டே தான் இருக்கு. அத பார்த்த இந்த பையன் உடனே, "நம்ம எல்லாரும் சாக போறோம் போங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். பார்த்தா ஃப்ளைட்டோட 2 இன்ஜினுமே நெருப்புல ஃபுல்லா எரிஞ்சிருது. ஃப்ளைட்டும் அந்த ஹைட்ல இருந்து கீழ விழ ஸ்டார்ட் ஆயிடுது. உடனே அந்த பையன் எழுந்து கண்ட்ரோல் டவர கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா மொத்த சிஸ்டமுமே ஆஃப் ஆயிடுது. அப்ப ஹீரோ திரும்பவும், "இப்பயாவது எனக்கு ஒரு சான்ஸ் குடு" அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ஆனா அந்த பையன் விடாம, "இல்ல, இந்த மாதிரி எமர்ஜென்சி எல்லாத்தையும் பசங்க தான் ஹேண்டில் பண்ணணும். பொண்ணுங்க பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்றான். அத கேட்ட ஹீரோ செம்மையா காண்டாயிட்டு, "வாய மூடிட்டு கண்ட்ரோலர் என்கிட்ட குட்றா" அப்படின்னு சொல்லி அவரோட நார்மல் வாய்ஸ்ல கத்துறாரு. அத கேட்ட அந்த பையன் ஷாக் ஆயிட்டு, "ஜங்கு, நீயா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அவனோட முகத்திலே வேகமா பஞ்ச் பண்ணி அந்த பையன கீழ தள்ளிட்டு அவனோட சீட்ல உட்கார்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ளைட் அப்படியே வேகமா கீழ போறது தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே பிளாங்க் ஆயிடுது. கண்ண திறந்து பார்த்தா ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது தான் காட்டுறாங்க. அவர சுத்தி நெறைய பேர் நின்னுட்டு இருக்கா. டாக்டர் வந்து, "இவங்களோட ட்ரெஸ்ஸ மாத்துங்க" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டதும் ஹீரோ அப்படியே எழுந்து, "எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. அத பார்த்த டாக்டரும், "ஓ, உங்களுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சா? பட் இருந்தாலும் நீங்க இங்க தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட ஹீரோ உடனே டக்கு டக்குன்னு 3 புஷ் அப் எடுத்துட்டு, "பாத்தீங்களா, நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்லாரும் எட்டி கீழ பாக்குறாங்க. பார்த்தா
ஹீரோ அவரோட செஸ்ட்ல வச்சிருந்த ஒரு கப் வந்து கீழ விழுந்திருக்கு. உடனே அவரே கீழ குனிஞ்சு அத எடுத்துட்டு சாரி, சாரி அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல விட்டு வெளியிலயே ஓடி வந்துடுறாரு. ஹீரோ வெளில வந்தத பார்த்ததுமே, இவங்க தான் அது வந்துட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அங்க நெறைய கூட்டம் வந்துருது. எல்லாருமே வந்து பிரஸ் பீப்பிள் தான். அவங்க எல்லாரும் ஹீரோவ பார்த்து, "எதனால ஆக்சிடென்ட் நடந்துச்சு? டேக் ஆஃப் ஆனதுல இருந்து எத்தன மணி நேரம் கழிச்சு இது நடந்துச்சு? எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாறி மாறி ஹீரோவ பார்த்து கேள்வி கேட்கறாங்க. அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஹீரோ அப்படியே பேய் எறிஞ்ச மாதிரி நிக்க, அந்த நேரம் பார்த்து ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸும் அங்க ஓடி வந்து, "உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே?" அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. உடனே ஹீரோ அவர் கையில வச்சிருந்த அந்த கப்ப அவங்க கிட்ட குடுத்துட்டு, அந்த கூட்டத்துக்குள்ள புகுந்து வெளியில போக ட்ரை பண்றாரு. ஆனாலும் அந்த பிரஸ்காரங்க அவர விடாம, "நீங்க வந்து 215 பேசஞ்சர்ஸ காப்பாத்தியிருக்கீங்க. நீங்க தானே கோ பைலட். அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி டீட்டெயிலா சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப கரெக்ட்டா கோட் சூட் போட்டு 2 பேர் அங்க வந்து எல்லாரையும் விலக்கி விட்டுட்டு ஹீரோவ சேஃபா ஒரு கார்ல ஏத்தி அனுப்பிச்சிடுறாங்க. காருக்குள்ள ஹீரோவ வேலைக்கு ஹையர் பண்ண அந்த லேடி தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ அவர் கையில வச்சிருந்த கப்ப நர்ஸ் கிட்ட குடுத்துருப்பாரு பாத்தீங்களா? அது அதுக்குள்ள நியூஸ்ல போட்டிருக்காங்க. ஆனா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, கோ பைலட் ஹஞ்சங் மை வந்து நர்ஸ் கிட்ட ஹேண்ட் வார்மர குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அத அந்த லேடி படிச்சுட்டு, "நீ தான் இப்போ ஹீரோவே, நீ பேசஞ்சர்ஸ காப்பாத்திருக்க" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோ உடனே, "ஆமா, இப்ப கேப்டன் ஜியோ எப்படி இருக்காரு?" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட பத்தி கேக்குறாரு. அதுக்கு அந்த லேடியும், "உன்னோட கேப்டன் பத்தி கேக்குறியா? அவருக்கு பயங்கரமா அடிபட்டதுனால பெட் ரெஸ்ட்ல இருக்காரு. அதுவும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு ஆக்சிடென்ட்ட நேர்ல பார்த்த அதிர்ச்சியில அவருக்கு அம்னீசியா வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இப்போதைக்கு உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் உன்ன நாங்க கேப்டனா ப்ரமோட் பண்றோம்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோ உடனே, "என்ன?" அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்க, அவங்களும், "இது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரமோஷன் கேப்டன் ஹஞ்சங் மை" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, "யாரு, நானா?" அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவங்களும், "அது ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். ஆனா நீ கரெக்ட்டா ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணி எல்லாரையும் காப்பாத்திட்ட. அப்ப நீ தானே கேப்டனா இருக்கணும். அதுவும் இல்லாம உனக்கு இன்னும் வேற ஏதாச்சும் வேணும்னாலும் சொல்லு. நான் உனக்காக அத பண்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டதும் ஹீரோக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ பிரஸ்ஸ மீட் பண்றது தான் காட்டுறாங்க. அவரு போய் அவங்க முன்னாடி நின்னுட்டு, "நான் தான் ஹஞ்சங் மி ஹானர் கம்பெனியோட பைலட்" அப்படின்னு சொல்றாரு. இத வந்து அவங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே அத பார்க்கறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட், அப்புறம் ஹீரோவோட வைஃப்ன்னு சொல்லி எல்லாருமே டிவில இந்த நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க பிரஸ்ல இருந்த ஒருத்தவரு, "ஆனா அந்த ஆக்சிடென்ட்ல பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் காப்பாத்துனது கோ பைலட் ஹஞ்சங் மி தானே. இப்ப எப்படி அவங்க கேப்டன் ஆனாங்க? இது எப்படி நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ உடனே, "இது வந்து ஒரு மிராக்கிள். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ வச்சு தான் என்னால இதெல்லாம் பண்ண முடிஞ்சது" அப்படின்னு சொல்றாரு. இத பார்த்த ஹீரோவோட தங்கச்சி செம்மையா ஷாக் ஆயிட்டு, "என்னடா நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்றா. இந்த விஷயம் தெரிஞ்சதும் யோனும் ஹீரோக்கு கால் பண்ணி, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவும் போன்ல, "சிஸ், நீயும் அந்த நியூஸ பாத்தியா? இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட செத்தே போயிட்டேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா ஹாப்பியா சிரிச்சிட்டு தான் சொல்றாரு. அத கேட்ட யோன் ரொம்பவே டென்ஷனா, "நீ நல்லா தானே இருக்க? உனக்கு ஒண்ணும் ஆகலையே?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும், "எனக்கு ஒண்ணும் ஆகல. இந்த கேப்டன் ஜியோ லூசு பையன் இருக்கான்ல, அவன் தான் கடைசி நேரம் வரைக்கும் அந்த கண்ட்ரோல என்கிட்ட குடுக்காம செம்மையா டென்ஷன் ஆக்கிட்டான்" அப்படின்னு சொல்றாரு. உடனே யோன், "நான் உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன்" அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவும், "எனக்கு லைட்டா மசில் பெயின் தான். மத்தபடி நான் நல்லா தான் இருக்கேன். நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்ல, அவ உடனே, "இப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு" அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோவும், "நீ இன்னும் ஏர்போர்ட்லயா இருக்க? நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவ உடனே, "இல்ல, நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. உன்னோட வாய்ஸ் கேட்டதே எனக்கு போதும். நான் உனக்கு அப்புறமேட்டு கால் பண்றேன்" அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிடுறாரு. அப்ப இருட்டுக்குள்ள நின்னுட்டு இருக்க ஹீரோவோட தங்கச்சி லைட்ட போட்டுட்டு, "என்னது, ஏர்போர்ட்லயா இருக்க? மீட் பண்ணலாமா? இந்த கெட்டப்ல இருந்துட்டு நீ ஒருத்தவங்கள டேட் வேற பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோவும், "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா மேல ஓடுறாரு. அவரோட தங்கச்சி விடாம, "உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? யாராச்சும் உன்ன கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது? இன்டர்நெட் ஃபுல்லாவே உன்னோட முகம் தான் வருது" அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவும், "என்னமோ நானே இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்ட மாதிரி பேசுற. ஃபர்ஸ்ட் உள்ள போலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போக பார்க்க அவரோட தங்கச்சி அழ ஆரம்பிக்கிறா. அவ உடனே ஹீரோவ பார்த்து, "உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாது. நீ செத்து போயிட்டேன்னு நினைச்சு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே அழுவுறா. என்னதான் அண்ணன் கூட சண்டை போட்டாலும் அண்ணன்ற பாசம் இருக்கும் இல்லையா? அத பார்த்த ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, "பாரு, நான் உன் முன்னாடி முழுசா தானே இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண ஹக் பண்றாரு. அவளும் அப்படியே அழுதுகிட்டே, "என்ன நடந்தாலும் நீ உயிரோட தான் இருக்கணும். அட்லீஸ்ட் இந்த வீட்டோட லோன் முடியிற வரைக்குமாச்சும் நீ உயிரோட தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவும் அவளை விட்டுட்டு வேக வேகமா உள்ள போயிடுறாரு. அவரோட தங்கச்சியும் அவரை விடாம, "நீ இப்போ உயிரோட இருக்கிறத பார்க்கும்போது தான் எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போறா. நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ வந்து போட்டோ ஷூட் எடுக்கிறது தான் காட்டுறாங்க. அந்த போட்டோ எல்லாத்தையும் அவர் ஆன்லைன்ல அப்லோட் பண்ண, வழக்கம் போல அவருக்கு நிறைய லைக்ஸ், கமெண்ட்னு அந்த போட்டோ எல்லாமே வைரலா போகுது. திரும்பவும் அவரோட இன்டர்வியூ, ஸ்பீச்னு இன்டர்நெட் ஃபுல்லாவே அவர் தான் இருக்காரு. இந்த தடவை ஹீரோ ஒரு பொண்ணா ஃபேமஸா இருக்கிறதுனால மேக்கப், பெர்ஃப்யூம்னு சொல்லி எல்லா ஆடுலயுமே நடிச்சு ஒரு ஃபேமஸான மாடலாவே ஆயிடுறாரு. அதனால திரும்பவும் ஹீரோ ரிச் ஆயிடுறாரு. இந்த தடவை அவரோட பையனுக்காக நிறைய பிரசன்ட்லாம் அனுப்பி வச்சுட்டு, "உனக்கு இன்னும் எதனா வேணும்னா சொல்லு, அப்பா உனக்கு வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு மெசேஜ்லாம் பண்றாரு. அத பார்த்ததும் அந்த பையனுக்கு ரொம்ப
ஹாப்பி ஆயிடுது. அதே ஹாப்பியோட வந்து அவன் பிரசன்ட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அதுல எல்லாமே அவனுக்கு பிடிச்ச பேலே டான்ஸ் ஆடுறதுக்கான திங்ஸ்லாம் இருக்கு. அதே எல்லாத்தையும் அந்த பையன் அவனோட அம்மா கிட்ட காமிச்சு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆன்லைன்ல ஹீரோவ இன்னொரு பைலட் கூட போட்டுட்டு இவங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்காங்க. ஜங்மி வந்து கண்டிப்பா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஹீரோவோட தங்கச்சியும் அந்த போஸ்ட்ட பார்த்துட்டு கமெண்ட்ட ஓப்பன் பண்ணி படிக்கிறா. எல்லாமே நல்லா பாசிட்டிவா தான் இருக்கு. ஆனா ஒரு கமெண்ட் வந்து அவங்க பார்க்கறதுக்கு லைட்டா பையன் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அத பார்த்த இந்த பொண்ணு உடனே மேக்கப்ல பார்க்கும்போது நல்லா அழகா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு கமெண்ட்ட போட்டு விடுறா. ஆனா இந்த பொண்ணு அவளோட ஐடில போடுறா. ஆக்சுவலா ஜங்மின்றது இவளோட பேர் தான் இல்லையா? ஸோ அத பார்த்து எல்லாரும் அவங்கள பத்தி பேசினதும் அவங்களே வந்து கமெண்ட் பண்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கமெண்ட்ன்னு நினைச்சு இவளோட கமெண்ட்டுக்கு எல்லாரும் ரிப்ளை பண்றாங்க. இதுல கொடுமை என்னன்னா பீரியட் பெயினுக்கு வர டேப்லெட் ஆட்ல கூட ஹீரோ தான் இருக்காரு. ஒரு வழியா ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே அவரோட வாழ்க்கை மாறிடுச்சுன்னு அவரு ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. திரும்புற இடம் எல்லாமே அவரோட முகம் தான் இருக்கு. நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோவை இன்டர்வியூ எடுத்த அந்த லேடி கூட ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்போ அந்த லேடி இவங்கள பார்த்து நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் ஆமா நாங்க 2 பேரும் ஒரே நேரத்துல தான் இந்த வேலையை ஆரம்பிச்சோம். அதனாலே நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அந்த லேடி அப்படியே இவனை பார்த்து அப்படின்னா உனக்கு முன்னாடியே ஜங்மி கேப்டன் ஆனதை நினைச்சு உனக்கு வருத்தமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேத்துக்கு நடுவுல கொளுத்தி போட பாக்குறா. ஆனா இவன் அந்த மாதிரி நினைக்கவே இல்ல. அவ உடனே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா ஜங்மி வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான பைலட் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட அந்த லேடியும் உங்க 2 பேரையும் இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆன்ஹார் கம்பெனியோட 2 ஃபீமேல் லீட் பைலட் நீ வந்து ஒரு ஹீரோ நூத்துக்கணக்கான பேசஞ்சர்ஸ காப்பாத்திருக்க. அப்புறம் நீ விமென்ஸ் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் அதாவது பெண்கள் உரிமை தன்னார்வலர் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து யோனை பார்த்து சொல்றா. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் குழப்பமாவே பாக்குறாரு. அதை பார்த்து அந்த லேடி உடனே என்னாச்சு நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படி இருக்கும்போது இவகிட்ட நீ அந்த விஷயத்த சொல்லலையா அப்படின்னு சொல்லி யோனை பார்த்து கேக்குறாங்க. யோன் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கா. ஆக்சுவலா ஹீரோ ஃபர்ஸ்ட் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்த கம்பெனில இருந்தப்போ இந்த லேடியோட பிரதரும் ஹீரோவும் பேசிட்டு இருந்த கான்வர்சேஷனை ஒருத்தவங்க ஆன்லைன்ல வந்து போட்டிருப்பாங்க. அதனாலதான் ஹீரோவுக்கு வேலையே போயிருக்கும். அண்ட் அந்த ஆடியோவை ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணது யோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றாங்க. அதை கேட்டது ஹீரோக்கு செம்ம ஷாக்கா ஆயிடுது. அவர் அப்படியே டக்குன்னு திரும்பி யோனை பாக்குறாரு. இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. ஹீரோ அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது யோனும் அந்த இடத்துல இருந்திருக்கா. அவர் பேசின எல்லாத்தையும் அவளோட வாட்ச்ல ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்கா. இதை எல்லாத்தையும் அந்த லேடி சொல்லிட்டு எல்லாருமே ஒரே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்மள பாராட்டுற மாதிரியே பேசுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. ஆனா இவ எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்றா அப்படின்றத கேட்கும்போது கொஞ்சம் வினோதமா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜங்வோ மேல இவளுக்கு கிரஷ் இருந்திருக்கணும். அந்த பையனுக்கு இவ ப்ரப்போஸ் பண்ணி அவன் அதை அக்செப்ட் பண்ணாததுனால அவன் மேல இருக்க கோவத்துல அது எல்லாத்தையும் இவ ஆன்லைன்ல போட்டுட்டான்னு நான் நினைக்கிறேன். அப்போ யோனுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதனால நான் அவளை என்னோட கம்பெனிக்கு வர சொல்லி கூப்பிட்டேன். ஆனா அவ தான் அதை வேணான்னு சொல்லிட்டான்னு சொல்லி அந்த லேடி பேசிக்கிட்டு இருக்கும் போதே யோன் அவங்கள ஸ்டாப் பண்ணி டைரக்டர் இந்த விஷயத்த இந்த மாதிரி மத்தவங்க கிட்ட சொல்றத நீங்க இதோட நிறுத்திக்கோங்க. இத பத்தி பேச மாட்டேன்னு சொல்லி தானே என்ன இங்க வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே அவங்களும் சரி விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்லயே எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறது தான் காட்டுறாங்க. யோனும் ஹீரோ கிட்ட அவ சொல்றதெல்லாம் நீ நம்பாத. நான் ஒன்னும் அவளுக்காக இங்க வரல. பைலட்டா என்னோட வேலையை நான் தொடர்ந்து பண்ணணும்ன்றதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. அப்போ ஹீரோ உடனே அந்த ரெக்கார்டிங்ல இருந்த அந்த ஆளை பத்தி நீ எப்பயாச்சும் யோசிச்சு பாத்திருக்கியா? ஒருவேளை உண்மையிலே அவன் அந்த அளவுக்கு மோசமானவனா இல்லாம இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட யோனும் யாரு ஹஞ்சங்குவ சொல்றியா? எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோவும் அந்த ஒரு மிஸ்டேக்கால அவனுக்கு வேலை போயிடுச்சு, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அவனோட குழந்தையோட கஸ்டடி கூட அவனை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இல்ல ஒருவேளை இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அவருக்கு நடந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி ஹீரோ சொல்றாரு. உடனே யோனும் சரி இதை பத்தி பேசுனது போதும். ஆமா நீ ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொன்னியே அது என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா இப்பதான் என்னால ஹஞ்சங்குவ புரிஞ்சுக்க முடியுது. எல்லாராலையும் ஒன்ன மாதிரியே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமா அங்கிருந்து போயிடுறாரு. அப்படியே எங்க ஹீரோவோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. இந்த பையனுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா அது வந்து பொண்ணு கிடையாது ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா இவனும் அவனோட அம்னீஷியால இருந்து எழுஞ்சிக்கிறான். எழுஞ்ச உடனே ஹஞ்சங்குவோ அப்படின்னு சொல்லி ஹீரோவோட பேரை தான் சொல்றான். இங்க ஹீரோ அவரோட பையன் கூட விளையாடிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. விளையாண்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவரோட பையன் நீங்களும் அம்மாவும் திரும்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோவும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பையனும் கிண்டர் கார்டன்ல தான் எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க அப்படின்னு
சொல்ல, ஹீரோ உடனே என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவரோட பையனும், ஆனா அதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு தெரியுமா? ஏன்னா முன்ன விட இப்ப நீங்க என் கூட நெறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஜாலியா சிரிக்கிறான். அத கேட்ட ஹீரோவும் இது உனக்கு பிடிச்சிருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பையனும் ஆமா அப்படின்னு சொல்லி வேகமா தலையாட்டுறான். உடனே ஹீரோ அவரோட ஃபோன்ல சரி வா நம்ம 2 பேரும் செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேமராவ ஆன் பண்றாரு. அப்ப கரெக்ட்டா யோன் கிட்ட இருந்து நீ பிஸியாவா இருக்க நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசலாமா? அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ அவள பார்க்கறதுக்காக அவசர அவசரமா கிளம்பி வீட்ல இருந்து ஓடி போறது தான் காட்டுறாங்க. பார்த்தா இவர பார்க்கறதுக்காக அந்த பொண்ணு இங்கேயே வந்துடுறா. ஹீரோவும் அவள பார்த்து நீ இங்க என்ன பண்ற? அப்படின்னு சொல்லி கேட்க, அவ உடனே நீ என் மேல ஏதாச்சும் கோவமா இருக்கியா? அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் இல்ல அப்படின்னு சொல்லி வேகமா சொல்லிடுறாரு. உடனே அவளும் ஃப்ளைட் ஷெட்யூல்ல உன்னோட பேரே இல்லையே ஏன்? அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு ஹீரோவும் ஓ அதுவா டைரக்டர் தான் என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லி சொன்னாங்க. ஏன்னா நான் நெறைய இன்டர்வியூ அப்புறம் ஃபோட்டோ ஷூட்லாம் அட்டெண்ட் பண்ணேன்ல ரொம்ப டயர்டா இருக்கு. ஆமா என்கிட்ட பேசுறதுக்காக தான் நீ இவ்ளோ தூரம் வந்தியா? இத நீ ஃபோன் பண்ணியே பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறாரு. அத கேட்ட யோ நீ ஓகேவா? அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவுக்கு அவன் ஏன் அப்படி கேட்குறான்னு புரியவே இல்ல. நான் ஓகே தான் ஏன் கேட்குற? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவ உடனே இல்ல இப்ப நீ ஃபேமஸ் ஆயிட்ட. அதுலருந்து நெறைய பணம் கூட சம்பாதிக்கிற. ஆனா ஃப்ளைட்ல போறத நீ மிஸ் பண்ணலையா? அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவும் அதுக்கு பதில் சொல்லாம அவளே பார்த்துட்டு இருக்க, அப்போ அவளுக்கு பின்னாடில இருந்து யாரோ நடந்து வர மாதிரியான ஒரு சவுண்ட் கேட்குது. உடனே ஹீரோவும் யாரு? அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அது அவரோட அம்மா தான். அவங்க பார்த்தா கண்டுபிடிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட முகத்த மூடுறாரு. ஆனா அதையும் அவங்க பார்த்துடுறாங்க. உடனே அவங்க நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு, "எக்ஸ்கியூஸ் மீ இது நீங்க தானே? எனக்கு உங்கள நல்லாவே தெரியும். ஹன்ஜங் மீ அந்த பைலட் தானே? என்னோட பொண்ணு பேர் கூட அதேதான்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோவ பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு அடையாளம் தெரியல போல. அத பார்த்து ஹீரோவும் அப்பாடா! அப்படின்னுட்டு ஹலோ அப்படின்னு லேடி வாய்ஸ்ல சொல்றாரு. அத கேட்டு அவரோட அம்மாவும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, "உங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னோட ஃபேவரைட் ஐடலுக்கு அப்புறமா நீங்க தான் என்னோட செகண்ட் ஃபேவரைட்டான பெர்சன்." அப்படின்னு சொல்லிட்டு யோன் கிட்ட அவங்களோட ஃபோன குடுத்துட்டு, "எங்க 2 பேரையும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவளும் ஓகே அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்களோட அம்மாவும் சேர்ந்துட்டு நெறைய போஸ்லாம் குடுக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு பின்னாடிலருந்து திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்க 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அது ஹீரோவோட தங்கச்சி தான். இவங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறத பார்த்ததும் கையில வச்சிருக்க குப்பை எல்லாத்தையும் அவ அப்படியே கீழ போட்டுட்டு நிக்கிறா. நெக்ஸ்ட் சீன்லயே எல்லாரும் ஹீரோவோட வீட்ல இருக்கிறது தான் காட்டுறாங்க. ஹீரோவோட வீடு இதுதான் அப்படின்னு சொல்லி யோனுக்கு தெரியும். இப்ப ஹீரோவோட அம்மா வந்து திடீர்னு வந்ததுனால, ஹீரோ அவரோட தங்கச்சி கூட ரூம்மேட்டா ஸ்டே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பொய்ய சொல்லிடுறாங்க. அத கேட்டு அவங்க அம்மா உடனே, "சோ என்னோட பொண்ணு ஜங்மியும், இந்த ஜங்மியும் இப்ப ரூம்மேட்டா இருக்கீங்க அதானே?" அப்படின்னு சொல்லி கேட்க, 2 பேரும் ஒரே நேரத்துல ஆமா அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாங்க. அத பார்த்த யோனும் நிஜமாவா? அப்படின்னு சொல்லி ஷாக்கா கேட்க, ஹீரோவோட தங்கச்சி அவங்களோட அம்மாவ பார்த்து, "நீங்க எப்பயுமே வீட்ல இருக்கிறதே இல்ல. உங்க ரூம் காலியா தானே இருக்கு. அத எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தான் இவங்கள தங்க வச்சுட்டேன்." அப்படின்னு சொல்றா. அத கேட்டு அவங்க அம்மாவும், "அப்படின்னா உங்க அண்ணன் அவன் நினைச்ச நேரத்துக்கு இங்க வந்து வந்து போயிட்டு இருக்கானா?" அப்படின்னு சொல்லிட்டு போன்ல யாருக்கோ கால் பண்றாங்க. அத பார்த்து அவரோட தங்கச்சி உடனே, "அம்மா நீங்க யாருக்கு கால் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் உங்க அண்ணனுக்கு தான் அப்படின்னு சொல்லி டயலே பண்ணிடுறாங்க. அத கேட்டதும் ஹீரோ அவரோட வாயில வச்சிருக்க தண்ணி எல்லாத்தையும் கீழ துப்பிட்டு டக்குன்னு எழுந்து நிக்கிறாரு. அந்த நேரம் பார்த்தா அவங்க அம்மா ஃபோன் பண்ற காலும் அவருக்கு வருது. உடனே அவரு அந்த கால அட்டெண்ட் பண்ணாம மியூட் பண்ணிட்டு, வேற யார்ட்டயோ பேசுற மாதிரி, "எதுக்காக நீ எனக்கு கால் பண்ணிட்டே இருக்க? உன்னால என்ன ஏமாத்த முடியாது. நீ இன்னொரு தடவ எனக்கு கால் பண்ணினா நான் போலீஸ் கிட்ட போயிடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பண்ண கால் கட் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப போய் அவர் அங்கேயே உட்காந்துக்கிறாரு. யாருன்னே தெரியல. அவன் என்னோட குழந்தைய கிட்னாப் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்லி என்கிட்ட இருந்து 30 மில்லியன் கேட்கறான் அப்படின்னு வராத அந்த கால பத்தி ஹீரோ ஒரு கதை சொல்றாரு. அத கேட்டு அவரோட தங்கச்சியும், "அப்படியா? உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. அப்புறம் எப்படி குழந்தை எல்லாம்? இந்த காலத்துலலாம் இப்படிதான் ஏமாத்துறாங்க. நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு." அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மாவ டைவர்ட் பண்ண பார்க்குறா. ஆனா அவங்க அம்மா, "ஆமா, ஆமா." அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொடர்ந்து ஹீரோவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் லைன் பிஸினே வருது. எதுக்காக அவன் ஃபோன் எடுக்க மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் ஹீரோவுக்கு கால் பண்ண, இங்க ஹீரோவுக்கு அந்த கால் வருது. இந்த தடவ ஃபோன் வந்ததும் ஹீரோ அப்படியே எழுந்து அவரோட ஃபோன 2ஆ உடைச்சு கீழ போட்டுட்டு, "எத்தன தடவ சொல்றேன் எனக்கு கால் பண்ணாதன்னு கேட்க மாட்டியா நீ? போதும் நிறுத்து." அப்படின்னு சொல்லி அவரோட ஃபோன ஓங்கி மெரிச்சுக்கிட்டே இருக்காரு. அத பார்த்து அவரோட தங்கச்சி, "ஆமா அந்த மாரி ஏமாத்துறவங்கலாம் அப்படிதான் பண்ணணும். ஃபோன உட." அப்படின்னு சொல்லி ஹீரோவ என்கரேஜ் பண்ற மாதிரியே பேசுறா. அங்க ஹீரோ அவரோட ஃபோன உடைச்சு தள்ளுறாரு. ஆனாலும் அதுல இருந்து சத்தம் வந்துட்டே இருக்கு. உடனே அவரு தலகாணிலாம் வச்சு அந்த ஃபோன அமுக்க ஒரு வழியா அதுல இருந்து வர சவுண்ட் நின்றுது. அதுக்கப்புறம் ஹீரோ எழுந்து, "சாரி நான் கொஞ்சம் ஓவரா எக்ஸைட் ஆயிட்டேன்." அப்படின்னு சொல்லி சமாளிச்சுடுறாரு. அத பார்த்து அவரோட அம்மாவும் அவரோட தங்கச்சி கிட்ட, "நீ மட்டும் தான் இப்படின்னு நான் நினைச்சேன். கடைசில இப்பதானே தெரியுது உன்னோட பேர வச்ச எல்லாருமே இப்படிதான் போல." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரோட தங்கச்சியும், "அண்ணன் இப்ப வேலையில இருப்பான்." அப்படின்னு சொல்றா. அவங்க அம்மாவும் விடாம, "ஆனா ஏன் அவன் ஃபோன எடுக்க மாட்றான்?" அப்படின்னு
அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. இங்க ஹீரோ மேலலாம் ஏறி அவரோட ஃபோன் மேல குதிக்கிறாரு. ஆனாலும் அவங்க அம்மா கால் பண்ணும்போது கரெக்ட்டா ஃபோன் வருது. "இன்னுமா இது உடையல?" அப்படின்னு சொல்லி அவரு அப்படியே அந்த ஃபோன் மேலயே உட்காந்துடுறாரு. ஹீரோவோட அம்மாவும், "அவன் என்னோட ஃபோன எடுக்கவே இல்ல. என்னோட பர்த்டேவ அவன் மறந்துட்டானா என்ன?" அப்படின்னு சொல்லி அவரோட தங்கச்சி கிட்ட கேட்குறாங்க. அத கேட்ட ஹீரோவும், "அப்பாடா என் ஃபோன் ஒரு வழியா நின்றுச்சு. ஆமா உங்களுக்கு பர்த்டே வருதா மேடம்?" அப்படின்னு சொல்லி அவரோட அம்மாவ பார்த்து கேட்க, அவங்களும், "ஆமா அடுத்த வாரம் என்னோட 70வது பர்த்டே வருது. எனக்கு இந்த பர்த்டே பார்ட்டிலாம் புடிக்காது. நான் அத தெளிவாவும் சொல்லிட்டேன். ஆனா என்னோட மருமக தான் இந்த மாரி எனக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கா" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டதும் ஹீரோவுக்கு அவரோட வைஃப் இந்த பார்ட்டிய பத்தி சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அப்ப ஹீரோவோட அம்மா இவன பார்த்து, "உன்னால வர முடிஞ்சா நீயும் வாம்மா" அப்படின்னு சொல்ல, அவ உடனே "என்னது நானா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு அவங்களும், "ஆமா இது ஒரு பார்ட்டி தானே, சந்தோஷமான விஷயம். அதுவும் இல்லாம எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே கிடையாது. அதனால நீ கூச்சப்படாம கலந்துக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட இவனும் சிரிச்சுக்கிட்டே, "சும்மா சொல்லாதீங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா உங்களுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க" அப்படின்னு சொல்ல, அவங்களும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, "அப்பல்லாம் ஒண்ணும் கிடையாதும்மா. அவங்க எல்லாரும் எப்பவோ செத்து போயிட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டதும் எல்லாரும் அப்படியே சோகமாயிடுறாங்க. அவங்களும், "இந்த வயசுல இந்த விஷயம்லாம் நடக்கிறதெல்லாம் சாதாரணம் தான். நீங்க 2 பேரும் என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்தீங்கன்னா, நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோவோட தங்கச்சி உடனே, "அம்மா அவங்கலாம் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அவங்க எப்படி வருவாங்க?" அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவும், "ஆமா நான்லாம் ரொம்ப பிஸி. என்னாலாம் வரவே முடியாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல" அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்கிறது தான் காட்டுறாங்க. கூட யோனும் வந்திருக்கா. அப்போ ஹீரோவோட தங்கச்சி ஃபுல்லா குடிச்சிட்டு, "என்னோட அம்மா ரொம்ப பாவம் தெரியுமா? எங்க 2 பேரையும் வளர்க்கறதுக்கு அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க" அப்படின்னு சொல்லி ஃபுல் போதையில அழுதுகிட்டே சொல்றா. அத கேட்ட யோன் உடனே, "உனக்கு ஒண்ணும் இல்லையே, நீ ஓகே தானே?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஆனா அந்த பொண்ணு அதுக்கு பதில் சொல்லாம, "எங்க அம்மா ரொம்பவே அன்லக்கி தெரியுமா? எங்க அம்மா மட்டும் ஒரு 30 வருஷம் கழிச்சு பொறந்திருந்தாங்கன்னா, அவங்க இப்போ ஒரு ஃபேமஸான யூடியூபரா இருந்திருப்பாங்க" அப்படின்னு சொல்றா. அப்ப கரெக்ட்டா அவங்களோட அம்மா அங்க வந்து அவள அடிச்சுட்டு, "நான் மட்டும் 30 வருஷம் கழிச்சு பொறந்திருந்தா, நீலாம் பொறந்திருக்கவே மாட்ட. சரி உன்னோட அண்ணன் எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அத கேட்டதும் அந்த பொண்ணு உடனே, "என்னது அண்ணனா?" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவ ஹீரோவ பார்த்து, "ஐயய்யோ! என்னோட அண்ணன்" அப்படின்னு சொல்லி அழறா. அத பார்த்து அவங்க அம்மா உடனே, "நீ அழாம வாய மூடிட்டு இருடி, அதுவே போதும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பையன்கிட்ட போய், "அப்பா எங்க போனாருன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பையனும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டே ஹீரோவ குறுகுறுன்னு பார்க்கறான். அத பார்த்த ஹீரோ அவரோட முகத்த திருப்பிக்கிட்டு அங்கிருந்து எழுந்து போக, அப்ப யோன் அவர ஸ்டாப் பண்ணி, "எங்க கிளம்புற?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. உடனே ஹீரோவும், "எனக்கு வயிறு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்ல, அவ உடனே, "என்னாச்சு பீரியட் பெயினா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும், "நான் அப்படிதான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட அந்த பொண்ணு உடனே, "சரி அப்படின்னா நீ இங்கேயே வெயிட் பண்ணு. நான் பார்மசிக்கு போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுறா. அதையெல்லாம் பார்த்த ஹீரோவோட தங்கச்சி உடனே, "உனக்கு இப்ப பீரியட் பெயின்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறா. அப்போ ஹீரோ உடனே, "வாய மூடு" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முடிய பின்னாடி தள்ளி விட, இந்த பொண்ணும் அதே மாரியே செஞ்சுட்டு அழுதுகிட்டே இருக்கா. உடனே ஹீரோ பக்கத்துல யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லி பார்த்துட்டு, அவர் அங்க ஒளிச்சு வச்சிருக்க ஒரு பேக்க எடுத்துக்கிட்டு பாத்ரூம்குள்ள வேக வேகமா ஓடுறாரு. இங்க ஹீரோ கம்பெனி டைரக்டர் ஒரு நியூஸ படிக்கிறாங்க. அதுல வந்து ஆன் ஹேர் கம்பெனியோட ஹீரோ அப்படின்னு சொல்லப்படுற பைலட் ஆக்சுவலா வந்து பொண்ணே கிடையாது. அவர் ஒரு பையன் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ஒரிஜினல் போட்டோ போட்டே ஒரு நியூஸ் வந்திருக்கு. அத பார்த்த அந்த லேடி உடனே, "இந்த நியூஸ எழுதுனது யாருன்னு கொஞ்சம் கண்டுபிடிங்க" அப்படின்னு சொல்றா. இங்க பாத்ரூம்குள்ள போன ஹீரோ அவரோட மேக்கப் ட்ரெஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வேக வேகமா திரும்ப ஓடி வந்து யுவன் பக்கத்துலயே உட்காந்துடுறாரு. அவள பார்த்ததும் அவகிட்ட பேசுறதுக்காக ஹீரோ வாய தொறக்குறாரு. அப்பதான் அவரு கெட்டப் சேஞ்ச் பண்ண விஷயமே அவருக்கு ஞாபகம் வருது. உடனே அவரு, "ஆமா எங்க அம்மா இங்க தானே இருந்தாங்க. எங்க போனாங்க?" அப்படின்னு சொல்லி சமாளிக்க, உடனே யோன் ஹீரோ கையில ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து குடுத்துட்டு, "நீங்க உங்க கேர்ள் ஃபிரெண்ட ரொம்ப பயங்கரமா லவ் பண்றீங்க போல" அப்படின்னு சொல்றா. அவ ஏன் அப்படி சொன்னான்னு ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் புரியல. உடனே அவரு டிஷ்யூ பேப்பரால அவரோட வாயில இருக்க லிப்ஸ்டிக்க துடைக்கிறாரு. மேக்கப்ப கலைக்கும்போது லிப்ஸ்டிக் மட்டும் கொஞ்சம் வாயில ஒட்டிட்டு இருக்கு போல. ஆனா யோன் வந்து ஹீரோ யாரையோ கிஸ் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு அப்படி சொல்லியிருக்கா. அப்ப ஹீரோ உடனே, "இப்பலாம் என்ன யாருக்குமே அவ்வளவா அடையாளம் தெரியறதில்ல" அப்படின்னு சொல்ல, உடனே யோனும், "இவ்ளோ பெரிய சன்கிளாஸஸ் போட்டிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இது நீங்க தான்னு எனக்கே தெரியல. நானும் நீங்க வேலை செஞ்ச அதே கம்பெனில தான் வேலை செஞ்சேன்" அப்படின்னு சொல்றா. அத கேட்டதும் ஹீரோ அவரோட சன்கிளாஸஸ கழட்டிடுறாரு. ஆக்சுவலா ஹீரோ அவரோட கண்ணுல போட்டிருக்க மேக்கப்ப கலைக்கவே இல்ல. ஏன்னா அத கலைச்சுட்டா திரும்ப போறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அத கவர் பண்றதுக்காக தான் அவரு சன்கிளாஸஸே போட்டிருக்காரு. சடனா அந்த விஷயம் அவருக்கு ஞாபகம் வர, அந்த பொண்ணு பார்க்கறதுக்குள்ள திரும்பவும் அவரு சன்கிளாஸ் தான் போட்டுக்கிறாரு. உடனே ஹீரோ யோன் கிட்ட, "அன்னைக்கு நைட் நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. உடனே யோனும் பதிலுக்கு என்னமோ சொல்ல வரா. ஆனா அதுக்குள்ள ஹீரோவோட அம்மா அங்க வந்துடுறாங்க. அவங்க ஹீரோவ பார்த்துட்டு, "நீ எப்ப வந்த? என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஜங்மி கூட போட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஆமா அவங்க எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே யோனும், "இப்பதான் அவ வயிறு சரியில்லன்னு சொன்னா. அதுக்குள்ள எங்க போயிட்டா?" அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி தேடுறா. அப்ப ஹீரோ, "அதானே அவங்க" அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த காட்ட, உடனே எல்லாரும் எங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்ப ஹீரோ உடனே, "நான் அவங்கள பார்த்துட்டேன். நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து எழுந்து போக, அவங்களோட அம்மாவும் அங்கிருந்து போயிடுறாங்க. அப்போ கீழ ஒரு பர்ஸ் கிடக்குது. அத யோன்
பாத்துடுறா. உடனே அவ அத எடுத்து ஓப்பன் பண்ணி பாக்க, உள்ள ஹீரோவோட ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. மேல ஜங்மியோட ப்ரூஃபும் இருக்கு. அத பார்த்ததுமே என்ன நடக்குதுன்னு யோனுக்கு புரிஞ்சிருது. இங்க ஹீரோ வேக வேகமா ஓடி பழக்க தோஷத்துல ஃபீமேல் பாத்ரூம ஓப்பன் பண்ணிடுறாரு. உள்ள இருக்க பொண்ணுங்க எல்லாம் பயங்கரமா கத்த, அவர் அப்படியே கதவ மூடிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு மேல் பாத்ரூம்குள்ள போயிடுறாரு. உள்ள போனதும் கடகடன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மேக்கப் போட்டுட்டு விக் எல்லாம் வச்சுட்டு திரும்பவும் அவரு பார்ட்டிக்கே போயிடுறாரு. அங்க ஹீரோவோட பையன் அவர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அழகா டான்ஸ்லாம் ஆடுறான். அப்ப ஹீரோவோட அம்மா என்னோட பையனை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்டே கேட்க, அவர் திரும்பவும் பாத்ரூமுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்பவும் பார்ட்டிக்கு வராரு. பார்த்தா அவரோட பையனோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிட்டு இவங்க எல்லாரும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவால என்ஜாய் பண்ணவே முடியல. அவர் அப்படியே செம டயர்டா உட்காந்துட்டு இருக்க, அப்பதான் பக்கத்துல இருக்க சேர் மேல அவரோட பர்ஸ் இருக்கிறத பாக்குறாரு. உடனே எடுத்து அதை அவரோட பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோ அவரோட பையனை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறதான் காட்டுறாங்க. அப்போ அந்த பையன், அப்பா எதுக்காக நீங்க பொண்ணு மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பொண்ணு மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் உடனே உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த பையனும் ஆமாப்பா, உங்க மேல இருந்து வர வாசனைய வச்சு அது நீங்க தானே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோவும் அது நான் அந்த மாதிரி தான் நடந்துக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்ல, அவரோட பையனும் நிஜமாவா, ஆனா நீங்க ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கலனா கூட எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறான். அதை கேட்டதும் ஹீரோக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு அவனோட அம்மா கிட்டயே ஹீரோ விட்டுடுறாரு. அந்த பையனும் பாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு லிட்டில் ஹார்ட்லாம் காட்டுறான். உடனே ஹீரோவும் பாய்ஸ் எல்லாம் அவன் அங்க இருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவரோட வைஃபை பார்த்து, அம்மாக்காக அந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா அதை நான் தான் பண்ணிருக்கணும், ஆனா நான் அதை பண்ணாம விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிரு. அப்புறம் நம்ம பையன் டான்ஸ்ல அவனுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, நீ சொன்னதுதான் கரெக்ட். அப்புறம் பார்த்து பத்திரமா இரு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்ப போக, அப்போ அவரோட வைஃப் அவரை கூப்பிடுறாங்க. உடனே ஹீரோ அவங்க என்னமோ பேச போறாங்கன்னு நினைச்சு ரொம்பவே ஆர்வமா திரும்பி பாக்குறாரு. அவங்களும் அதுக்கு ஏத்த மாதிரியே ஹீரோ கிட்ட ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்துட்டு பேக் அப்படின்னு சொல்லி அவங்களோட பையனோட பேக கேக்குறாங்க. உடனே ஹீரோவும் இந்தா அப்படின்னு சொல்லி அவங்க கையில கொடுக்க, அவங்க உடனே நீயும் உன்னை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைலோடவே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ திரும்பவும் வேலைக்கு வர்றதுதான் காட்டுறாங்க. அங்க அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பரபரப்பா போன்ல என்னத்தையோ பார்த்துட்டு, இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னால இதான் நம்ப முடியவே இல்லை, அவளை நினைச்சா எனக்கு ரொம்பவே பாவமா இருக்கு, ஆனா எப்படி இவ இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சீரியஸா ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்க எதை பத்தி பேசிக்கிறாங்கன்னு ஹீரோவுக்கு புரியவே இல்ல. அப்ப அவரோட போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வர, உடனே அவரும் எடுத்து பாக்குறாரு. பார்த்தா குரூப் சாட்ல ஆர்ஆர் கம்பெனியோட விசில் ப்ளோவர் ஒரு ஃபீமேல் பைலட்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் ஹாட் டாபிக் போயிட்டு இருக்கு. எல்லாரும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. விசில் ப்ளோவர் அப்படின்னா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, அவங்க கூட வேலை செய்யறவங்க சரியா வேலை செய்யல இல்ல வேற தப்பா பண்றாங்க அப்படின்னா மேல ரிப்போர்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களதான் விசில் ப்ளோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆன்ஹர் கம்பெனிக்கு ஒரு விசில் ப்ளோவர் இருக்காங்க, அது இந்த பைலட் தான் அப்படின்னு சொல்லிட்டு யூனோட போட்டோவை குரூப்ல ஷேர் பண்றாங்க. கூடவே ஹீரோவோட போட்டோவையும் போட்டு, இந்த பொண்ணுக்கு ஹஞ்சங்கு மேல கிரஷ் இருந்துச்சாம் அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனியோட டைரக்டர் ஹீரோ கிட்ட ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. அதே கதையை எல்லாரும் குரூப்ல போட்டுக்கிட்டே வர, அப்ப ஒருத்தவங்க நான் இப்பதான்ப்பா அவளை பார்த்துட்டு வர, அவ மீட்டிங் ரூம்ல தான் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி யூனோட போட்டோவை ஷேர் பண்ண, அதை பார்த்ததும் ஹீரோ ஸ்ட்ரைட்டா மீட்டிங் ரூமுக்கு போறாரு. உள்ள போனதும் ஹீரோ யூனை பார்த்து, சிஸ் என்ன நடந்துட்டு இருக்கு, நீ எதுக்காக வேலையை விட்டு போற, நீ தான் எந்த ஒரு தப்பு பண்ணல, அதுவும் இல்லாம உன்னோட மனசுல தோன்ற விஷயத்த தைரியமா வெளியில சொல்ற ஸ்ட்ராங்கான பொண்ணு நீ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, யூன் அப்படியே சைலண்டா சிரிச்சுக்கிறா. அதை பார்த்த ஹீரோவும் அவ பக்கத்துலயே உட்காந்துட்டு, இந்த மாதிரி லூசுத்தனமான ரூமர்ஸ் எல்லாத்தையும் யார் நம்புவா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆக்சுவலா யூனுக்கு ஹீரோ பொண்ணு கிடையாது பையன்தான்ற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. சோ அவ அப்படியே ஹீரோவை பார்த்து, நீ ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா, அன்னைக்கு ஹவாய் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னல, அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோ உடனே, நான் என்ன உன்கிட்ட சொல்ல நினைச்சேன், அதை நான் அப்பவே மறந்துட்டேன், அதையெல்லாம் விடு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிக்கிட்டே அவளோட கையை பிடிக்க வராரு. உடனே யோன் அதை தட்டி விட்டுட்டு, இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோவோட இந்த நிலைமைக்கு காரணம் இவதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட இப்ப உண்மையெல்லாம் வெளியில வந்தாலும் அதெல்லாம் வெறும் ரூமர்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோவே இந்த பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி இவ்ளோ பேசுறாரு. ஆனா அவரு பொண்ணு கிடையாது பையன்தான் அப்படின்ற விஷயத்த சொல்லலன்றதுக்காக அந்த பொண்ணு அப்படியே ஹீரோ கிட்ட கோச்சிக்கிட்டு அங்க இருந்து போறா. ஆனாலும் ஹீரோ அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக டைரக்டர் மீட்டிங் நடக்கிற இடத்துக்குள்ள போறாரு. அவரை பார்த்ததும் அந்த ரூம்ல இருக்க எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே டைரக்டர் எழுந்து, ஜங்மி நானே உன்னை கூப்பிடலாம்னு நினைச்சேன், நம்மளோட கம்பெனில இருக்க சேல்ஸ் எல்லாமே ரொம்ப ஹையா போயிட்டு இருக்கு, அண்ட் அதுக்கு காரணம் எல்லாம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ அவங்க கிட்ட ஓடி போயிட்டு, டைரக்டர் எனக்கு உங்க ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க உடனே சரி எல்லாரும் போய் பிரேக் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அங்க இருக்க எல்லாரையும் அனுப்பி வச்சிடுறாங்க. உடனே ஹீரோ அவங்க கிட்ட, வெளியில ஒரு ரூமர் போயிட்டு இருக்கே, அதை பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்களா, யோன் முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, உடனே அந்த லேடியும் அதுக்கு ஆன்சர்
ஆன்சர் பண்ணாம, "ஓஹோ! அந்த விஷயமா? கேப்டன் ஜியோ வந்து ஆன்லைன்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்கான். அத பத்தி உனக்கு தெரியுமா? அதுல அவன் ஹன்ஜங்மி ஒரு பொண்ணே கிடையாது. ஒரு பையன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுவும் இல்லாம சில பேசஞ்சர்ஸ் கூட பைலட்டோட வாய்ஸ் கேட்கும்போது ஒரு பையன் பேசுற மாதிரியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்க தான் செய்வாங்க. ஃபார்ச்சுனேட்டா நான் கேப்டன் ஜியோ கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசிட்டேன். ஆனா மக்களுக்கு இந்த மாதிரி விஷயம்னா தானே ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு வேற வழி தெரியல. அதுவும் இல்லாம ஹன்ஜங் மீயோட இமேஜ டேமேஜ் பண்றதுக்கு நான் யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன். ஏன்னா, நோபல் ஜோன் ஆஃப் ஆர்க் அவார்ட வாங்குறது என்னோட ஏர்லைன்ல இருக்க சீனியர் பைலட்டா தான் இருக்கணும். அதனால இந்த மாதிரியான ரூமர்ஸ்க்கெல்லாம் ஹன்ஜங் மீ ஒரு சப்ஜெக்ட்டா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றாங்க. அத கேட்டதும் ஹீரோ அப்படியே கோவமா எழுந்து, "அப்படின்னா இவன பத்தின இந்த ரூமர்ஸ் எல்லாம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த லேடியும் கூலா, "காட்டு தீய வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மக்கள அவ்வளவு ஈஸியா டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா? அதனால தான் நான் வேற ஒரு இடத்துல இன்னொரு தீய கொளுத்தி போட்டேன்" அப்படின்னு சொல்றா. அத கேட்டு ஹீரோவும் அவரோட கோவத்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, "ஆனா இது ரொம்ப தப்பு" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டு அந்த லேடியும், "என்ன?" அப்படின்னு சொல்லி ஷாக்கா கேட்க, ஹீரோ உடனே, "என்னால இத பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த ரூம விட்டு வெளியில போறதுக்கு பார்க்குறாரு. அப்போ அந்த லேடி ஃப்ளைட் கிராஷ் ஆகுறதுக்கு முன்னாடி வாய மூடிட்டு கண்ட்ரோல என்கிட்ட குடுறான்னு சொல்லி ஹீரோ அவரோட ஓன் வாய்ஸ்ல கத்திருப்பாரு. அந்த ரெக்கார்ட ஹீரோ கிட்ட ப்ளே பண்ணி காட்ட, அவர் தொறந்த வேகத்திலேயே அந்த ரூமோட கதவ மூடிடுறாரு. அப்போ அந்த லேடி ஹீரோ கிட்ட வந்துட்டு, "எனக்கு இத பத்தி தெரியாதுன்னு நீ நெனைக்கிறியா? நீ ஒரு வேள ஒரு மோசமான பணக்காரனா இருந்திருந்தீனா, இத விட கேவலமான விஷயத்தெல்லாம் பார்த்திருப்ப. அதனால எனக்கு இது ஒரு சர்ப்ரைஸே கிடையாது. அதுவும் இல்லாம இப்ப நடந்துட்டு இருக்கே இந்த விஷயம்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா உன்ன பத்தி நீ யோசிச்சு பாரு. நீ இந்த மொத்த நாட்டையும் ஏமாத்தியிருக்க" அப்படின்னு சொல்றா. அத கேட்ட ஹீரோவும், "உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அந்த லேடியும், "அப்புறம் அவளுக்கு நீ ரொம்ப பெரிய ஒரு துரோகத்த பண்ணிட்டதா தான் நெனைப்பா. சோ இதுக்கப்புறமும் நீ இத எல்லாத்தையும் விட்டுட்டு போக தான் போறியா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. ஆனா ஹன்ஜங் மையால எனக்கு இன்னும் நெறைய தேவை இருக்கு. இன்னும் ஒரே 1 வருஷம் மட்டும் நீ இதே மாதிரியே இரு. அப்புறம் நீ வேலை செஞ்சா அந்த ஹங்குக் ஏர்லயே நீ இருந்த அதே பொசிஷன்ல நீ ஜங்ஹூவாவே வேலை செய்யலாம். அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பொண்ணு மாதிரி வேஷம் போட தேவையில்ல. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்லயே ஹாங்காக் ஏர் கம்பெனிக்கும் ஹான் ஏர் கம்பெனிக்கும் சிஇஓவா உன்ன நாங்க அனௌன்ஸ் பண்றோம்" அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ அதுக்கு எதுக்கும் பதில் சொல்லாம அவர் அப்படியே அமைதியா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. நடுராத்திரியில அவங்க நடுக்கடல்ல நின்னு மீன் புடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பார்த்தா ஹீரோ தான் ஜங்மீன்ற பேர்ல இருந்து கால் பண்றாரு. இவங்களும் அந்த ஃபோன அட்டெண்ட் பண்ணி, "நீங்க எனக்கு கால் பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம்" அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா பேசுறாங்க. அதுக்கு ஹீரோ உடனே, "நீங்க பேசுறது எனக்கு விட்டு விட்டு கேக்குது. எங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அத கேட்டதும் ஹீரோவோட அம்மா, "நான் வந்து கடல்ல இருக்கேன். இங்க சிக்னல் கொஞ்சம் பேடா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லி கத்தி பேசுறாங்க. அத கேட்ட ஹீரோவும் மாம் அப்படின்னு சொல்லி சொல்ல, அவங்களும் பதிலுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஹீரோவும், "நான் ஒண்ணும் அவ்ளோ கெட்ட பையன் இல்லல்ல. ஏர்ஃபோர்ஸ் அகாடமில நான் டாப் ஸ்டூடெண்ட்டா கிராஜுவேட் ஆயி நெறைய பணம் சம்பாதிச்சேன். அப்புறம் உங்களுக்கு ஒரு அழகான பேர பையனையும் குடுத்தேன். நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சேம்மா. அது உங்களுக்கு தெரியும்னு நான் நம்புறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, உடனே அவரோட அம்மா, "வேலை போயிடுச்சு, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, உன்னோட பையனோட கஸ்டடி கூட உன்ன விட்டு போயிடுச்சு. இத எல்லாத்தையும் விட்டுட்டியே" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அத கேட்ட ஹீரோவும், "உங்களுக்கு எல்லாமே தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவரோட அம்மாவும், "அது எப்படி எனக்கு தெரியாம போகும்? நியூஸ்ல உன்ன பார்த்ததுமே அது நீதான்னு நான் கண்டுபிடிச்சுட்டேன். ஒரு பொண்ணு மாதிரி வேஷம் போட்டிருந்தா என்னால உன்ன கண்டுபிடிக்க முடியாதா என்ன?" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அத கேட்ட ஹீரோவும் ஃபர்ஸ்ட் சிரிச்சுட்டு, "நான் ஒரு பைலட்டா ஆகியிருக்கவே கூடாது. எல்லாரும் மாதிரியும் நானும் ஒரு சாதாரணமான கம்பெனிக்கு தான் வேலைக்கு போயிருக்கணும். நெறைய பணம் சம்பாதிக்க முடியலனாலும் எனக்கு தேவையானத நான் பண்ணியிருப்பேன். ஆனா இப்போ என்னோட வாழ்க்கையே வீணா போயிடுச்சு. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இத ஃபிக்ஸ் பண்றதுன்னே எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லி ஹீரோ அழுதுகிட்டே சொல்றாரு. அத கேட்ட அவரோட அம்மா உடனே, "நீ இத பண்ணு, அத பண்ணுன்னு யாரும் உன்ன ஃபோர்ஸ் பண்ண கிடையாது. நீ சின்ன பையனா இருக்கும்போது ஒரு ஏரோப்ளேன் வாங்குன. அதுக்கப்புறம் பறக்கறதையே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண. அதுக்கப்புறம் உன்கிட்ட எப்ப கேட்டாலும் நான் ஒரு பைலட் ஆகணும்னு தான் நீ சொல்லுவ. நீ உனக்கு என்ன வேணும்னு நினைச்சியோ இப்ப அதத்தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இதோ பாருப்பா உனக்காக நீ வாழலாம். ஆனா அதுக்காக உன்ன நீயே கஷ்டப்படுத்திக்காத ஓகேவா?" அப்படின்னு சொல்லி அவரோட அம்மா கேட்க, ஹீரோ எந்த ஒரு பதிலும் சொல்லாம அவங்க சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே போனை வச்சிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ வேலை செஞ்ச அந்த கம்பெனில ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது தான் காட்டுறாங்க. இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலா காட்டல. சோ நம்ம இத பைலட்டுக்கான ஃபேர்வெல் செரிமனி அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அந்த கம்பெனியோட டைரக்டர் ஸ்டேஜுக்கு வந்துட்டு, "இது வந்து ஏர்லைன்ஸோட ஒரு புது சகாப்தம். அப்புறம் இதுல ஹான்கோக் அப்புறம் ஆன்ஹார் இது 2த்தையும் லீட் பண்றதுக்காக
உங்களோட புது சிஇஓவா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த 2 ஏர்லைனையுமே லீட் பண்ண போற சீனியர் பைலட் கேப்டன் ஹன்ஜங் மிய நம்ம வெல்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஹீரோவ கூப்பிடுறா. உடனே ஹீரோவும் ஸ்டேஜுக்கு வர அந்த லேடி அவரை ஹக் பண்ணி சொல்லி கொடுத்த மாதிரியே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹலோ நான் தான் கேப்டன் ஹன்ஜங் மீ நான் அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன சொல்றதுன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அதை பார்த்து அவரோட டேரக்டர் உடனே என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா பேசு, உனக்கு என்ன மூளை குழம்பி போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே ஹீரோவும் அவரோட காதுல இருக்க ஸ்பீக்கரை எடுத்து கீழே போட்டுட்டு நான் தான் ஹன்ஜங் ஓ இதுதான் நானுன்னு அவரோட நார்மல் வாய்ஸ்ல பேசுறாரு. அதை கேட்டுதான் அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இது வந்து லைவ் டெலிகாஸ்ட்ல போயிட்டு இருக்கு, அதனால ஏர்போர்ட்ல இருக்க ஸ்கிரீன்ல இவனும் இதை பாக்குறா. அப்ப ஹீரோ இது நான் தான் கூட வேலை செய்யற ஏரோஸ்ட்ரெஸ் பொக்கேல இருக்க பூ கூட கம்பேர் பண்ணி பேசுனது நான் ஒரு பையன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் அங்க இருக்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டு என்ன நடக்குது இங்க, என்ன பேசுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவோட டைரக்டரும் என்னமோ அவளுக்கு இதெல்லாம் தெரியாத மாதிரி என்ன சொல்றான் இவன் அப்படின்னு ஷாக்கா கேக்குறா. உடனே ஹீரோ அப்ப எனக்கு ஒரு வேலை தேவைப்பட்டுச்சு, அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டேன், உங்க எல்லாரையும் ஏமாத்துனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அப்ப என்கிட்ட இருந்த விஷயத்த இழக்கிறதுக்கு நான் ரொம்பவே பயந்துதான் இப்படி பண்ணேன். ஆனா இப்போ என்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன், என்னையும் தான் சொல்றேன். அன்னைக்கு நைட் அங்க இருந்த எல்லா ஃபிளைட் அட்டெண்டன்ஸ் கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட வார்த்தையால நான் உங்க எல்லாரையும் காயப்படுத்திட்டேன். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பொண்ணா நான் வேஷம் போடாம இருந்திருந்தா அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ரூம்ல இருக்க எல்லாரோட போனுக்கும் ஒரு நோட்டிபிகேஷன் வருது. எல்லாரும் அவங்களோட போனை எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அந்த கம்பெனியோட டைரக்டர் கிட்டயுமே ஒரு பையன் போன் எடுத்து வந்து கொடுத்துட்டு மேடம் இதை பாருங்க அப்படின்னு சொல்றான். அதுல ஒரு நியூஸ் சேனல்ல அன்னைக்கு அந்த ஃபிளைட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ கிடைச்சிருக்கு, ஸோ எல்லாரும் இதை பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கண்ட்ரோலர் வாங்கினதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு அந்த வீடியோல காட்டுறாங்க. கேப்டனோட சீட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா ஹீரோ எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அதுவும் அவரோட ஓன் வாய்ஸ்ல நான் தான் அவங்களோட கோ பைலட் பேசுறேன், இப்போ நான் ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் பண்ண போறேன். நீங்க ஒருவேளை குழந்தைங்க கூட டிராவல் பண்றீங்க அப்படின்னா எங்களோட கேபின் க்ரூல இருக்கவங்க உங்களை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அங்க இருக்க எல்லாரும் கீழே குனிங்க, எல்லாரும் கீழே குனிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பேசஞ்சர்ஸும் கீழே குனிஞ்சிட்டாங்க. எல்லாரும் பயத்துல பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ நாங்க இந்த எமர்ஜென்சி லேண்டிங்க கண்டிப்பா பண்ணிடுவோம், நாம எல்லாரும் இதுல இருந்து தப்பிச்சிடலாம், யாரும் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், நம்ம இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சக்சஸ்ஃபுல்லா எமர்ஜென்சி லேண்டிங்கும் பண்ணிடுறாரு. அது வரைக்கும் தான் அந்த வீடியோவும் இருக்கு. அந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ரிப்போர்ட்டர் இதை நமக்கு சென்ட் பண்ணது ஹன்ஜங் மீ கிடையாது, ஹன்ஜங் ஓ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அவர் போட்டிருக்க விக் அப்படியே கழட்ட அதை பார்த்ததும் அங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் போட்டோகிராஃபர்ஸ் சொல்லி எல்லாரும் ஓடி வந்து ஹீரோவை போட்டோஸ் எடுக்கிறாங்க. இதையெல்லாம் நியூஸ்ல பார்த்ததும் அவரோட ஒய்ஃபும் அப்படியே ஷாக் ஆகி பார்க்க அவரோட பையன் அவங்கள சமாதானப்படுத்துறான். ஆனா ஹீரோ அது ரொம்பவே சந்தோஷமா தான் பண்றாரு. அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவரோட ஷர்ட் எல்லாத்தையும் கழட்டிக்கிட்டு உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா, நான் இந்த மாதிரி தான் சில மாசமாவே இருந்துட்டு இருக்கேன், இது ரொம்பவே கஷ்டமாவும் அன்கம்ஃபர்டபுளாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே எல்லாத்தையும் ஹீரோவோட தங்கச்சியும் டிவில பார்த்து சிரிச்சுட்டே இருக்கா. ஹீரோவும் இந்த வேஷம் போட்டதுனால நான் இது வரைக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயத்தெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், ஒருவேளை இப்ப நான் இதை பண்ணலனா நான் சொல்றத உண்மைன்னு நீங்க கூட நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபுல் ட்ரெஸ்ஸையும் கழட்டிடுறாரு. நான் வேணா இது வரைக்கும் எனக்காக மட்டுமே வாழ்ந்திருக்கலாம், ஆனா நான் ஒரு நாளும் கேவலமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னமோ பாடி பில்டர் ஷோக்கு வந்த மாதிரி அவரோட அம்சலத்தையும் காமிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்து அவரோட டைரக்டரும் சிரிச்சுக்கிட்டே இவ சரியான பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை திட்டுறா. உடனே ஹீரோவும் கேமராவை பார்த்து நீயும் இதை பார்த்துக்கிட்டு தானே இருக்க, கோ பைலட்டையும் நான் தான் ஹன்ஜங் ஓ, நான் உன்கிட்ட நேர்ல வந்து மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறேன், நாம 2 பேரும் கடைசியா எங்க மீட் பண்ணமோ நான் அங்க வந்து உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கீழே இறங்கி போக பாக்குறாரு. அப்போ இந்த கம்பெனியோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் ஹீரோவை பிடிக்க வராங்க. உடனே ஹீரோ அவங்கள பார்த்து அங்கே நில்லுங்க, நீங்க மட்டும் கிட்ட வந்தீங்க நான் அண்டர் வரையும் கழட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டிட்டு கீழே கிடக்குற அவரோட ஷர்ட்டை மட்டும் எடுத்துட்டு அங்க இருந்து போறாரு. உடனே அங்க இருக்க எல்லா நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸும் அப்படியே ஹீரோவே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஹீரோவும் அந்த ரூமோட டோர் கிட்ட போக கரெக்டா அந்த கதவை திறந்துட்டு அவரோட ஃப்ரெண்டே உள்ள வந்து அவன் சரியான ஃப்ராடு அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பினதும் நேரா இங்கதான் வரான் போல. அப்ப ஹீரோ தள்ளி போடா அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டு அவர் வெளியில ஓட உடனே எல்லாரும் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு அங்க இருந்து ஓடிடுறாங்க. அதை பார்த்தா அந்த பையனும் என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லி குழப்பத்துல சொல்றான். அங்க இருந்து ஹீரோ ரோடு வரைக்கும் இறங்கி ஓடுறாரு. இந்த ரிப்போர்ட்டர்ஸும் விடாம அவரை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. இந்த சீனை தான் இந்த மூவியோட ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாம ஹீரோ இப்படி ஓடி வரத யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்தையும் லைவ்ல வேற போடுறாங்க. ஃபைனலா ஹீரோ யூனா மீட் பண்றதுக்காக அவர் சொன்ன இடத்துக்கு வந்துடுறாரு. இவ்வளவு தூரம் ஓடி வந்ததுனால செம்ம டயர்ட்ல அவர் அப்படியே மூச்சு வாங்க பின்னாடி திரும்பி பார்த்தா
பார்த்தா, அவர் பின்னாடி ஓடி வந்த அவ்ளோ ரிப்போர்ட்டர்ஸும் டயர்ட் ஆயிட்டு மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்த ஹீரோ உடனே, "எதுக்காக நீங்க இன்னும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும், "ஏன்னா நீங்க தான் ஓடிக்கிட்டே இருக்கீங்களே" அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே, "ஆனா நான் இப்ப போயாகணும்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப கரெக்ட்டா யூனும் அந்த இடத்துக்குள்ள வர, அவள பார்த்ததும் ஹீரோ ரொம்பவே ஆசையா அவகிட்ட போறாரு. வந்த வேகத்துல யூன் பளார் பளார்ன்னு ஹீரோவோட 2 கன்னத்துலயும் அரைஞ்சிட்டு, "ஹன்ஜங் வூ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாரு. அப்ப ஹன்ஜங் மீ அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே ஐ அம் சாரி அப்படின்னு சொல்லி லேடி வாய்ஸ்ல சொல்றாரு. அத கேட்டதும் எந்த ஒரு பதிலும் சொல்லாம யூன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் என்ன, திரும்பவும் ஹீரோ தான் ட்ரெண்டிங் டாபிக். உண்மையை ஒப்புக்கொண்ட ஹன்ஜங் வூ அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல ஃபுல்லாவே ஹீரோவோட நியூஸ் தான். ஹீரோ பண்ண தப்பால அவரோட லைசென்ஸை கேன்சல் பண்ணிட்டு அவருக்கு நிறைய ஃபைன் வேற போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம நடந்த எல்லா தப்புக்கும் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி ஹீரோ தனியாவே ஒரு பிரஸ் மீட் வச்சு எல்லார்கிட்டயும் மன்னிப்பும் கேட்டிருக்காரு. அந்த வீடியோவும் யூடியூப்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம கூடவே ஹீரோ பொண்ணா பையனா அவர் எப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு மத்த வீடியோவும் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அந்த வீடியோக்கு கீழ ஹீரோ பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப், அப்புறம் ஹீரோ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி மாறி மாறி கமெண்ட்ல வர போட்டுக்கிறாங்க. ஹீரோ வேலை செஞ்ச அந்த ஏர்லைன் கம்பெனில இருக்க எல்லாருமே தனியா ஒரு பிரஸ் மீட் வச்சு நடந்த எல்லா தப்புக்கும் மன்னிப்பு வேற கேக்குறாங்க. அதுவும் இல்லாம அத தொடர்ந்து அந்த கம்பெனியோட புது சிஓவா மாறின அந்த டைரக்டர் லேடி கூட ரிசைன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே 1 இயர் லேட்டர் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இத வந்து ஹீரோவோட பையன் ஒரு மெசேஜா ஹீரோ கிட்ட சொல்ற மாதிரி காட்டுறாங்க. பாட்டி அவங்களோட ஐடலை ஃபாலோ பண்ணி நிறைய வீடியோ போட்டதுனால இப்போ அவங்க ஒரு ஃபேமஸான யூடியூபரா இருக்காங்க. அவங்களுக்கு கோல்டு பட்டன் கூட கொடுத்துருக்காங்க. நான் இன்னைக்கு அவங்கள டிவிலயே பார்த்தேன். கிட்டத்தட்ட அவங்களோட ஐடல் லெவலுக்கு அவங்களும் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஆனா இதுக்கெல்லாம் நீங்க வாங்கி குடுத்த கேமரா தான் காரணம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்புறம் ஆன்டி சங்மி அவங்களுக்கும் ஒரு வழியா சில்வர் பட்டன் கிடைச்சிருச்சு. அவங்களும் இப்போ கொஞ்சம் ஃபேமஸா தான் இருக்காங்க. ஆனாலும் பாட்டி அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. அப்புறம் நான் டான்ஸ் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டேன். இத உங்ககிட்ட சொல்லாம சீக்ரெட்டா தான் வச்சிருக்க சொன்னாங்க. ஆனா நான் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அம்மா என்கிட்ட அழுது எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. அத நாங்க நீங்க புக் பண்ண அந்த ரெஸ்டாரண்ட்ல இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம். அங்க பீஸா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம். சீக்கிரமா வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். And இதோட இந்த மெசேஜ் வந்து முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ ஏர்போர்ட்ல இருக்கிறது தான் காட்டுறாங்க. அவரு போன்ல யார்கிட்டயோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்படியே திரும்ப இந்த பக்கம் யூன் வரா. அவளை பார்த்ததும் அவர் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டு நான் அப்புறமேட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. ஹீரோவை பார்த்த யூனும் எதுவும் சொல்லாம அவரே பார்த்துட்டு இருக்கு. அப்போ ஹீரோவுக்கு பின்னாடில இருந்து யாரோ அவளை கூப்பிடுறாங்க. உடனே ஹீரோ திரும்பி பார்க்க அது அவளோட புது கேப்டன் போல. உடனே இவனும் ஹீரோ கிட்ட எதுவும் பேசாம அங்கிருந்து போக, அத பார்த்து அந்த கேப்டனும் யாரு உனக்கு தெரிஞ்சவரா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு யூன் ஆமா என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டதும் அந்த கேப்டனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது சிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே திரும்பி ஹீரோவை பார்க்க ஹீரோ அப்படியே சைலண்டா சிரிச்சுக்கிறாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா யூன் அப்படியே திரும்பி ஹீரோவை பார்க்க ஹீரோ அவரோட முடிய அப்படியே பின்னாடி தள்ளி விடுறாரு. அதை பார்த்ததும் அவ சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறா. ஏன்னா ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி ஹீரோ இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு அங்க ஒரு சின்ன பிளைனை ஓட்டுறாரு. And இதோட இந்த மூவி வந்து முடிஞ்சிருது. எனக்கு இந்த மூவி பர்சனலாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதே போல நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் இதே போலவே உங்களுக்கு பிடிச்ச மூவி சீரிஸ் எல்லாத்தையும் ஃபுல்லா பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. And நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். பாய்.